وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேருக்கும் திருமணத்திற்கும் உரிய எல்லா அல்லாஹ்வின் உண்மையிலே வல்ல ரஹ்மானின் முத்தாவான நம் உயிரின் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறைநம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. நான் பேசுறது உங்களுக்கு சரியா வழங்குதா? புரியுதா? எல்லாம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருச்சி ஆழ்வார்தோப்பு கிளை ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கேற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு வழிகேடுகள் தோன்றிய வரலாறு. வழிகேடுகள் தோன்றிய வரலாறு. இங்கே நாம் பேச போகின்ற வழிகேடுகள் என்பது எந்த வழிகேடு என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். வழிகேடு ரெண்டு வகை. ஒன்று இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட வழிகேடுகள். யூத கலாச்சாரம், நஸ்ராக்களுடைய கொள்கை, கிறிஸ்தவர்களுடைய கொள்கை, சிலை வழிபாடு, இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட நாட்டிய சிந்தனைகள், இது மாதிரியான வழிகேடுகளை ஒருவன் கொண்டிருந்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான். அவன் இஸ்லாத்தில் இருக்க மாட்டான். இதெல்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களுடைய வழிகேடுகள். இந்த வழிகேடுகளை பற்றி இந்த அமர்விலே நாம் பேச வரவில்லை. இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியேற்றக்கூடிய இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத வழிகேடுகளை பற்றி இந்த அமர்விலே நாம் பேசவில்லை. இன்னொரு வகையான வழிகேடு இருக்கிறது. என்னன்னா, தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வார்கள், தொழுவார்கள், நோன்பு கொள்வார்கள், ஸகாத் கொடுப்பார்கள், ஹஜ் செய்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிவார்கள். இவ்வளவு செய்து கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு நேர்வழியில் செல்ல மாட்டார்கள். இந்த வழிகேடுகளை பற்றி தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான வழிகேடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகேடுனா என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். முதல்ல வழிகேடு தோன்றிய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு முன்னால் வழிகேடுனா என்னன்னு தெரியுமா இல்லையா? வழிகேடுனா என்ன, அதை முதலில் நாம் அறிய வேண்டும். அதற்கு பிறகுதான் வழிகேடு எந்த காலத்தில் தோன்றியது, எப்படி அது தோன்றியது, அந்த வரலாறை நாம் அறிந்து கொள்ளலாம். வழிகேடுனா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடிப்பது நேர்வழி. குர்ஆனும் சுன்னாவும் தான் நேர்வழி. இஸ்லாமிய மார்க்கம் இரண்டு அடிப்படைகளை கொண்டது. ஒன்று குர்ஆன், இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். குர்ஆனையும் சுன்னாவையும் ஒருவன் பற்றி பிடித்தால் அவன் நேரான பாதையில் செல்கிறான், அவன் சரியான பாதையிலே பயணிக்கின்றான் என்று அர்த்தம். இந்த குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு மனிதன் விலகும் போது வழிகேடுகள் உருவாகும். குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு மனிதன் விலகும் போது வழிகேடுகள் உருவாகும். மைக் கூட ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு புரியுதா? குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு மனிதன் விலகுகிறார். குர்ஆன் சுன்னாவை சரியாக கடைபிடிக்காமல் அதிலிருந்து தடம் வருவதுதான் வழிகேடுகள் உருவாகும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன தெரியுமா? எல்லா நாடுகளிலுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இதிலிருந்து தடம் புரண்டு விடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். ரெண்டுமே வேண்டுமா இல்லையா? ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை. அவர்களை அல்லாஹ் இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறார், ஈமானை நோக்கி அழைக்கிறார். ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டோம், இஸ்லாமிய மார்க்கத்தை ஒண்ணுமே செய்யாது, அமைதியா விட்டு சரியா? ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்டோம், இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி என்றால்
விட்டு தடம் பண்ணக்கூடாது, மார்க்கத்தை விட்டு திசை மாறக்கூடாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார், ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹ். அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே உங்களுக்கு சட்டமாக்கி இருக்கின்றார். அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்திலே சட்டமாக்கி இருக்கின்றார், கட்டளையிட்டு இருக்கிறார். இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு வலியுறுத்தி கூறுகிறார். என்ன விஷயம்? மா வஸ்ஸா பிஹி நூஹ், உங்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வலியுறுத்தி சொல்ற விஷயம். அல்லாஹ் யாருக்கு வலியுறுத்தினார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தினார். வல்லதி அவஹைனா இலைக்க, நபி உங்களுக்கும் அதை வலியுறுத்துகிறோம். எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை அந்த ஸ்பீக்கர் நல்லா நமக்கு இதாக சாலா பண்ணலாம். நபிக்கு அல்லாஹ் இதை வலியுறுத்தி கூறினானோ அதை உங்களுக்கும் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் வலியுறுத்துகிறார். வல்லதி அவஹைனா இலைக்க, நபியே உங்களுக்கும் இதையே நாம் வலியுறுத்தி கூறுகிறோம். வமா வஸ்ஸைனா பி இப்ராஹீம வ மூஸா வ ஈசா, இதே விஷயத்தை தான் நபி இப்ராஹிம் நபிக்கும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசாவுக்கும் வலியுறுத்தினோம். ஆக எத்தனை இறைத்தூதர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான் என்றால், நூஹ் நபியில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அதற்கு இடைப்பட்ட இப்ராஹிம் நபி, மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பல இறைத்தூதர்களுக்கு அல்லாஹ் இதை வலியுறுத்தி கூறுகிறார். அல்லாஹ் வலியுறுத்தி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அன் அகீமுத் தீன், தீனை நீங்கள் நிலைநாட்டுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள். வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. தீனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்திய விஷயம், தீனை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தீனிலிருந்து தடப்பட்டு விடாதீர்கள், அந்த தீனிலிருந்து நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் எல்லா இறைத்தூதர்களுக்கும் வலியுறுத்தி கூறினார். இப்ப வழிகேட்டா எது நீங்க வழங்கணும்? ஈமான் கொண்டவர்களுக்கு எப்படி வழிகேட்டு வரும்?
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரிடத்துல எப்படி வழிகேடு வரும்? முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவரிடத்துல எப்படி வழிகேடு வரும்? எப்படி வரும்னா, அவங்க ஏற்றுக்கொண்ட விஷயத்தை மறுப்பாங்க. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, குர்ஆனை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஹதீஸை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து தடம் வருதல், அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் அப்போது மூமின்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படும், பிரிவினை ஏற்படும். இதை அல்லாஹ் வழிகேடு என்று சொல்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறார், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றிப் பிடியுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பற்றிப் பிடியுங்கள். அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடிக்கணும். அல்லாஹ்வுடைய கயிறு எது? இந்த மார்க்கம், குர்ஆனும் சுன்னாவும் தான் என்ன? அல்லாஹ்வுடைய கயிறு. அல்லாஹ்வுடைய கயிற்றை பிடிக்க, அதுல பிரிஞ்சிடாதீங்கிறாங்க. அப்ப எதுல பிரியக்கூடாது? குர்ஆனையும் சுன்னாவையும் கடைபிடிக்கிற விஷயத்துல நாம் பிரித்து விடக்கூடாது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிக்கணும். சரி, எல்லாரும் பிடிச்சாச்சு. ஒரு 4 பேரு நான் பிடிக்க மாட்டேன்னு போறான். இதுதான் எனக்கு வழிகேடு. ஏன்னா அல்லாஹ்வுடைய வழிக்கு வந்த பிறகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடிச்ச பிறகு, அது எனக்கு வேண்டாம் அந்த கயிறை விடுகிறான் என்றால், இவன் நேர்வழிக்கு போவானா வழிகேட்டுக்கு போவானா? இவன் வழிகேட்டுக்கு தான் போவான். அப்ப அல்லாஹ் இது வழிகேட்டுன்னு சொல்லிட்டு கடைசி வசனம் இதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்குனு கல்லதீன தஃபர்ரகு வஹ்தலஃபு பிபஅதி மா ஜாஅஹுல் பையினாத், தெளிவான சான்றுகள் தங்களிடம் வந்த பிறகு தங்களுக்கு மத்தியிலே முரண்பட்டு அந்த சான்றுகளோடு பிணங்கி அந்த சான்றுகளுக்கு எதிராக சென்று அந்த சான்றுகளோடு மோதி பல கூட்டங்களாக பிரித்தார்களே, அவர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லிட்டாங்க. யார் மாதிரி நம்ம ஆகிடக்கூடாதா? தெளிவான சான்றுகள் வந்த பிறகு, அல்லாஹ்வுடைய வேதம் வந்த பிறகு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் வந்த பிறகு அதுல முரண்பட்டு அந்த ஆதாரங்களை மோதி பல கூட்டங்களாக பிரிந்தவர்களை புலனைகள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சான்றுகள் வந்த பிறகு அதுல முரண்பட்டு ஆதாரங்களை ஏற்றுக்கொள்வதில் கருத்து வேறுபாடு கொண்டு பல கூட்டங்களாக நமக்கு முன்னால் பிரிந்தவர்கள் யார் பிரிந்தார்கள்? பல கூட்டங்களாக பிரிந்தார்கள். அவர்களை மாற்றி யார் இருக்கிறார்களா? யார் பல கூட்டங்களாக பிரிந்தார்? யூதர்கள், நஸ்ராக்கள். அதாவது இப்ப சொல்லக்கூடிய இந்த பிரிவினை எல்லாமே எந்த பிரிவினைனா, எந்த பிரிவினை? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரிவு. இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் பல கூட்டங்களா இருப்பாங்க. ஒரு சார் நாட்டி இருப்பாங்க, ஒரு சார் ஒரு மனுஷன் வணங்குவாங்க, ஒரு சார் கல்ல வணங்குவாங்க, ஒரு சார் மரத்தை வணங்குவாங்க. அதை நம்ம பேசல. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பிறகு, சான்றுகள் வந்த பிறகு, அந்த சான்றுகளோடு மோதி அந்த சான்றுகளை ஏற்றுக்கொள்ளாம அதிலிருந்து தடப்புரண்டு பல கூட்டங்கள் உருவாயிடும். இப்படி பிரிந்தவர்கள் யார் என்றால் யூதர்களும் நஸ்ராக்களும் தான். அது மாதிரி நீங்க ஆயிராதீங்கிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கணும், ஒரே கூட்டமாகத்தான் இருக்கணும். இந்த ஒரே கூட்டம் குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுப்பிடிக்கக்கூடிய, அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரே கூட்டமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். அதுல குழம்பி குர்ஆன் சுன்னாவை கடைபிடிக்கிறதுல ஒரு ஆளுக்குள்ள மோதி குர்ஆன் சுன்னாவை சரியா கடைபிடிக்காம பல கூட்டங்களாக நீங்கள் பிரித்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். யூத நஸ்ராக்களை உதாரணமாக சொல்லி அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்யலாம். அப்ப இதுதான் வழிகேடு. எது வழிகேடுனா இதுதான் வழிகேடு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஒரே கூட்டமாக இருக்கிறதா நமக்கு அனுமதி. என்ன ஒரே கூட்டம்? குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொண்ட கூட்டம் நாங்கள் என்று ஒரு கூட்டமாக தான் நம்ம இருக்கணும். நமக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது? நம்மளும் தொழுவா, அவனும் தொழுவா, நம்மளும் அல்லாஹ்வுக்கு நியமிக்க மாட்டான், அவனும் அல்லாஹ்வுக்கு நியமிக்க மாட்டான். திடீரென்று ஒரு சில ஆதாரங்கள்ல மோதிய காரணத்தால் பிளவு வந்துடும். முஸ்லிம்களுக்கு மத்தியில் என்ன செய்யும்? பிளவு வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார். இதுதான் வழிகேடு. வழிகேடு எப்படி வரும்? நானும் விளங்கிடக்கூடாது. தொழுகை இல்லைன்னு சொல்லிடுவான், அவன் தான் வழிகேடு. ஜக்காத்தே இல்லைன்னு சொல்லுவான், அவன் தான் வழிகேடு. அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. வழிகேடுக்குரிய இலக்கணம் என்ன தெரியுமா? மார்க்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல, மார்க்கத்துல ஏதாவது ஒரு ஆதாரத்துல விளங்கி அந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ளாம இதனால
விஷயத்தையும் மறுக்கணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கத்துடைய அடிப்படைகள்ல ஏதாவது ஒரு சில அடிப்படைகள் ஒரு மனிதன் தடம்புரண்டு விட்டால் அப்ப இந்த பிரிவினை வரத்தானே செய்யும். இப்ப நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம், ஒரே கூட்டமா இருக்கிறோம், என்ன கொள்கையில இருக்கிறோம்? குர்ஆன் சுன்னா, குர்ஆன் ஹதீஸ் அப்படிங்கிற கொள்கையில இருக்கிறோம். திடீர்னு ஒரு 5 பேர் என்ன செய்யறாங்க? கபருடைய வாழ்க்கையெல்லாம் அறிவுக்கு மாற்றமா தெரியுது, கபருடைய வாழ்க்கை இல்லைங்கிறாங்க. ஹதீஸுக்கு கபருடைய வாழ்க்கை அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன வந்துடும்? ஒரே கூட்டமாக இருக்கக்கூடிய நம்ம, ஒன்றா சேர்ந்து அல்லாஹ் வழங்கக்கூடிய நம்ம மார்க்க ஆதாரத்துல மோதும் போது இப்போ அவங்க ஒரு தனி கூட்டமா உருவாயிருவாங்க. இது வழி எடுக்கிற அல்லாஹ். அவன் இன்னொரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? ஜின்கள் நம்ம அறிவு எல்லாத்தையும் மறுக்கிற அவசியம் இல்லை. இந்த கபருடைய வேதனை இல்லை என்று மறுக்கிறானே இவன் வழிகேடன், இவன் தொழுதாலும் வழிகேடன், இவன் நோம்பு வச்சாலும் வழிகேடன், இவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற தர்கா கூடாது, ஷிர்க் வைக்க கூடாது, மௌலூத் ஓதக்கூடாது, எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை தடை பண்ணிட்டாங்க. என்ன விஷயத்துல? கபருடைய வாழ்க்கை இல்லை, அதை நம்புறது மூட நம்பிக்கை, அதை நம்புறது வழிகேடுக்கிறாங்க. இப்ப ஒன்னாதான் இருந்தோம், இப்ப அவங்க குரூப் உருவாக்குறான், ஒன்னா இருந்தவங்க அவங்க பிளவுபடுத்துறான். இப்படி செய்யாதீங்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சவங்க யாரு? யூதர்கள், நஸ்ராக்கள். ஏன்னா இறை தூதர்கள் வந்து யூதர்களுக்கும் நஸ்ராக்களுக்கும் இறை தூதர்கள் வந்து சரியான வழியை காட்டி எல்லாத்தையும் ஒற்றுமையா வச்சுட்டு நேர் வழியில ஒன்றுபடுத்தி வச்சுட்டு போனாங்க. இவங்க தான் இருக்க வேண்டியதானே? அல்லாஹ் சொல்ற சான்றுகள் வந்த பிறகு இதுதான் குர்ஆன் என்று தெரியும், இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று தெரியும், இதுதான் இறை தூதருடைய வழிகாட்டுகள் என்று தெரியும். ஆனா அதுல போதி பல கூட்டங்கள் அப்படி அவ்வளவு முடிஞ்சு போச்சு, நாசமா போச்சு. இதுதான் வழி எடுக்கிற அல்லாஹ். இந்த வழிகேட்டுக்கு நம்ம ஒரு காலம் போய்விடக்கூடாது. இதே மாதிரிதான் ஒரு சாரா இருக்கிறாங்க. நான் ஜின்கள் சொன்னேன் இல்லையா? ஜின்கள்லாம் இல்லை, அது மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியுறாங்க. ஜின்கள்லாம் மார்க்கத்துல கிடையாது, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா? ஜின்கள் பெறாங்க, புத்தராட்டமா நடக்குது. ஜின்னு இல்லைன்னு சொன்னானா நான் ஜின்னை எடுப்பேன், நான் ஜின்னை கைவசப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றானே, அந்த மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை ஒழிக்க முடியுங்கிறதுக்காக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஜின்களே இல்லைன்னு ஒரு மனுஷன் சொல்றான். ஒரு 4 பேர் சேர்ந்து சொல்றாங்க வைங்க, அது வரைக்கும் கொண்டா இருக்கும். இந்த கருத்தை அவர் சொல்ற வரைக்கும் நம்ம எல்லாம் இதுல இருந்தோம், குர்ஆன் சுன்னாவுல இருந்தோம். குர்ஆன் சுன்னா என்ன சொல்றது? ஜின் இருக்குன்னு சொல்றது. இப்போ ஒரு சாரா என்ன செய்யறாங்கன்னா ஜின்கள் கிடையாதுன்னு சொல்றோம். அப்ப இங்க எதுல இருந்து தடம் புரட்டுறான்? குர்ஆன்ல இருந்து தடம் புரட்டுறான், ஹதீஸ்ல இருந்து என்ன செய்யறான்? தடம் புரட்டுறான். இப்படி சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம்? அவனை வழிகேடன், உண்மையில வழிகேடன் தான். அவன் மூலமாக என்ன செய்வான்? வழிகேடன் தான். பல கூட்டங்கள் உருவாக்குமா? இப்ப இந்த கருத்தை சொல்லக்கூடியவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? இணை வைக்கிறதா வழிகேடு, இணை வைக்கிறது வழிகேடு. அது மாதிரி ஒரு வழிகேடு என்ன? மார்க்கத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை கொள்கை பிரச்சனையாக்கி அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தி நான் வேற நீ வேறன்னு காட்டி இப்படி யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல செஞ்சாலும் சரி அவங்க என்னது? வழிகேடர்கள். அவங்க யாரு? வழிகேடர்கள். இதுதான் மார்க்கத்துடைய அளவு. நல்லா விளங்கிக் கொண்டார். ரெண்டு பெரிய விஷயத்துல அவங்க தடம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு மார்க்கத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கலாம். நம்ம ஓதி ஊதுறோம், ஓதி ஊதுறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கா இல்லையா? அனுமதி இருக்கு. இப்ப வேற ஒண்ணு வேண்டாம், ஒரு சாரா திடீர்னு ஒரு 4 பேர் கிளம்புறாங்க, அல்லது ஒரு மனுஷன் கிளம்பி ஒரு கருத்து சொல்றான், அவனுக்கு பின்னாடி ஒரு 5 பேர் சேர்றாங்க. என்ன? ஓதி ஊதுறது கூட நம்பிக்கை. இப்படி ஊதுனா அந்த காத்துக்கு என்ன சக்தி இருக்கும்? அது அல்லாஹ்வுடைய சக்தியில மருந்து மாத்திரை இல்லாம குணமாக்குறது அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லி ஓதி ஊதுறது கூட நம்பிக்கை ஷிர்க்குன்னு சொல்லிட்டான். இப்ப நம்ம பார்ப்போம், அவர் என்னங்க தௌஹீதுக்காரர் சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு இணை வச்சிருக்காரு, ஒரு நல்ல இடத்துலதான் இதை சொல்றாரு அப்படிமோ. அவர் எவ்வளவு தொழுகையான தஹஜ்ஜுத் தொழுகட்டும், ஐவேளை தொழுகட்டும், அழகா பேசட்டும், மார்க்கத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணட்டும், என்னத்தை செஞ்சாலும் இந்த ஒரு விஷயம், வேற எந்த விஷயம் இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல அந்த மனுஷன் தடம் போட்டுட்டா அவன் வழிகேடு. நல்ல விளங்கிக்கோ. ஏன் வழிகேடுன்னு தெரியுதா? மார்க்கத்துல நம்ம ஒன்றாக குர்ஆன் சுன்னாவை கடைபிடிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்மளை டைவர்ட் ஆக்கி கொண்டு போனாங்கன்னா
இதை அல்லாஹ் வண்டையா கண்டிக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் வழிகேடுகிறான். அப்ப சான்று குர்ஆன் ஹதீஸ் எடுத்து போக வேண்டியதானே? குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள ஒரு விஷயத்தை மறுத்து அப்புறம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க காஃபிர்னு சொல்லி அவங்க முஸ்லீம்கள் ஆக்கி இப்படி வழிகேடுகள் வரக்கூடாது. இந்த சமூகத்தில் இப்படிதான் வழிகேடு வரும். நல்ல வழிகேடுங்க. இஸ்லாமிய சமூகத்துல வழிகேடுகள் நபிசுல்லாஹ் எச்சரிச்சாங்களே, அந்த வழிகேடுகள் எந்த முகத்துல வரும்? இப்படிதான் நான் முஸ்லீம், தொழுகையாளி, நிறைய நல்ல காரியத்தை செய்யறேன், சமூக பணியை அப்படி எல்லாம் இருக்கும். ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள்ல தடை பண்ணுவார். அவ்வளவுதான். தனி ஒரு கூட்டம் உருவாயிரும். இப்படித்தான் ஒவ்வொரு கூட்டமா யூதர்களும் நசராக்களும் பிரிஞ்சாங்க. அவங்க பிரிஞ்சது எதை? சத்தியத்தில் உள்ளவங்க கடைசி வரைக்கும் ஒரே கூட்டமா இருப்பாங்க. அவங்ககிட்ட பல கூட்டங்கள் வராது. சத்தியத்தில் உள்ளவர்கள் ஒரே கூட்டமா தான் இருப்பாங்க. அவங்க தௌஹீதை ஏற்றுக்கொண்ட காலத்துல இருந்து இந்த குர்ஆன் சுன்னாவை சொன்னதுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் ஒரே கூட்டமாக இயங்கிக் கொண்டிருப்பாங்க. ஆனா தடை பண்றாங்கல்ல, குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்றதுல நான் மாறுவை அறிவை பயன்படுத்துவேன், என்னுடைய மனோ இச்சையை பயன்படுத்துவேன் யார் வர்றாங்களோ அவங்க ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அறிவு ஒன்று சொல்லும், அனுப்புக்கும் போவான். அப்புறம் அந்த சாரார் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த 4 பேர் அவன் யோசிக்கிற மாதிரி அவன் யோசிக்காத விஷயத்துல யோசிப்பான். இவன் யோசிச்ச மாதிரி இவன் யோசிக்காத விஷயத்துல அவன் யோசிப்பான். அப்புறம் அவன் ஒரு கூட்டமா பிரிவான். அந்த பக்கம் 2 பேர் என்ன செய்வான்? இதே பாடியில அவன் யோசிப்பானா, அவன் யோசிக்கிற மாதிரி மற்றவன் யோசிக்க மாட்டான். கடைசியில பாத்தீங்கன்னா வழிகேடர்கள் பல கூட்டமா சிதறி நிற்பாங்க. அவங்க ஒரு கூட்டமா இருக்க மாட்டாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பனி இஸ்ராயீல், இஸ்ரவேலர்கள் அலா இஸ்ரவேல் ஒரு சபையாக 72 கூட்டமாக பிரிந்தார்கள். எத்தனை கூட்டமாக பிரிஞ்சாங்க? 72 கூட்டமாக பிரிந்தார்கள். யாரு? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் யாரு? இஸ்லாமில் போகாதவர்களா? வேதங்கள் அருளப்படாதவர்களா? இறை தூதருடைய வழிகாட்டல்கள் அவர்களுக்கு போய் சேராதவர்களா? இல்ல. குர்ஆன் வந்தது, அவர்களுடைய வழிகாட்டல், இறை தூதருடைய வழிகாட்டல் போனது, நேர்வழியில கொண்டு வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரே பாதையில போகல. என்ன பண்ணாங்க? அந்த நேர்வழிக்கு எதிராக சிந்திச்சான். அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு எதிராக யோசிச்சான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலுக்கு எதிராக அவன் யோசித்தான். புது கருத்தை சொன்னானா அங்க ஒரு கூட்டம் இருந்துச்சு. அப்ப அது மாதிரி அதே பாடியில இன்னொருத்தவன் கிளம்பினானா இங்கிட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதே பாடியில இன்னொரு பக்கம் கிளம்புற. குர்ஆன் சொன்னா ஏத்துக்கணும்னு இருந்தா அவன் பிரிய மாட்டான். பிரிவானாவன் குர்ஆன் சொன்னா அதை ஏற்றுக்கணும்னா காலகாலத்துக்கு அப்படியே தான் போகும் வண்டி. ஒரே ரூட்டு கரெக்டா போய்கிட்டே இருக்கும். ஆனா நான் என் அறிவு புத்தூர் தான் பார்ப்பேன், அங்க போதுதான் இங்க இடிக்குதான் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி மன இச்சையோடு மார்க்கத்தை அணுகும் போது, குர்ஆன் சுன்னாவுல இருந்து தடபுரலும் போது அப்படி தடபுரண்டு சாரார் ஒரு கூட்டமா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை தடபுரலுவான், நாளைக்கு வேற விஷயத்தை தடபுரலுவான், அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு பார்த்தா இன்னொரு தடபுரலுவான். இதுதான் அவங்களுடைய கதி, அவங்களுடைய நிலைமை. நபி சொன்னாங்க, அவங்க எத்தனை கூட்டமா புரிஞ்சாங்க இஸ்ரவேலர்கள்? 72. அல்லாஹ்வுடைய வேதத்தை பெற்ற பிறகு, இறைத்தூதருடைய வழிகாட்டலை அடைந்த பிறகு, நேர்வழியில கொண்டு வந்து அல்லாஹ் அவர்களை நிப்பாட்டிய பிறகு அவங்க 72 கூட்டமா இருந்தாங்க. 72 கூட்டம். 72 கூட்டம் சொர்க்கம் போகுமா? 72 கூட்டத்துல என்ன ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும், மிச்சம் 72 நரகம். நபி சொன்னாங்க, என்னுடைய சமூகம் இஸ்ரவேல் சமூகத்தை மிஞ்சிட்டாங்க. அப்ப அந்த நோய் இருக்கும். எந்த சமூகம்? நபி என்னுடைய சமூகம் சொல்றது என்ன சமூகம்? இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சமூகம். எந்த சமூகம்? இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சமூகம், முஸ்லிமாக இருந்து வழி தவறக்கூடியவர்கள். இப்படி எத்தனை கூட்டமா பிரிவாங்களா? 73. இஸ்ரவேலர்களை தூக்கி சாப்பிடுற மாதிரி 73 கூட்டமா பிரியும். சரி, அது எதுவும் சொர்க்கம் போகும்? 73 போகுமா? இல்ல. அந்த 73லையும் தொழுகை இருக்கும், பல நல்ல காரியங்கள் இருக்கும், குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பல அம்சங்கள் இருக்கும். ஆனா நரகத்துக்கு தான் போகும். ஏன்? மார்க்கத்துல பிரிவினை ஏற்படுத்துறீல. அல்லாஹ் உனக்கு சொன்னது என்ன? நீ மார்க்கத்துல பிரிவினை ஏற்படுத்தாமல் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கணும். மார்க்கத்துல எந்த ஒரு விஷயத்தையும் மறுத்து விடாமல் எல்லோரும் ஒன்றுபட்டு நீங்க மார்க்கத்தை கடைபிடிக்கணும் அல்லாஹ் சொன்னான். அதை நீ கேட்கல. இந்த மார்க்கத்தை பல கூட்டங்களை உருவாக்குன. 72 நரகம் போகும். ஒரே ஒரு கூட்டம் தான் எங்க போகும்? சொர்க்கம் போகும்.
அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த சமூகத்திலையும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு தௌஹீதில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களும் ஒரே கொள்கையில் இருக்க மாட்டாங்க, பிரிவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிரிகிற கண்ணால் பார்க்கறமா இல்லையா? கண் கூடாக ஜம்மியத் அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் ஏன்னா குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சு. அதே ஜமாத்துல ஒரு சாரா நீண்ட காலம் பயணம் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சிச்சு, பல வருடங்கள் உருண்டோடுச்சு. அப்புறம் பையன் இருந்து பிரிஞ்சாங்க. நிர்வாக விஷயத்தை சொல்லிதான் பிரிஞ்சாங்க. அப்படி பிரிந்தால் அது பிரிவினை கிடையாது. கொள்கையில வேறுபாடு வராமல், பிரிவினை வராமல், உங்க ஜமாத் எனக்கு பிடிக்கல, நான் ஒரு ஜமாத் ஆரம்பிக்கிறேன்னு போனா அது ஏதோ இவங்களா உருவாக்கிக்கிறாங்க, மார்க்கத்துல பிரிவினை வராது. ஆனா காலம் போக போக என்னாச்சு, ஏற்றுக்கொண்ட நபி மொழிகளை எல்லாம் மறுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களே ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்களை எல்லாம் மறுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன ஆச்சு, கடமுறண்டாங்களா? சான்றுகள் தெளிவாக வந்த பிறகு அந்த சான்றுகளோடு அவர்கள் மோதினார்களா? என்ன நடந்துச்சு? ஒரே கொள்கையில இருந்த நம்ம இயக்கத்தில் வேறுபட்டு இருந்தாலும், ஜமாத் ரீதியில வேறுபட்டு இருந்தாலும், அவங்களும் நம்மளும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒன்றுபட்டு இருந்த நம்ம எப்படி ஆனாங்க? அவங்க இல்ல நாங்க மட்டும்தான் முஸ்லீம் சொன்னாங்களா? சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? இல்ல இந்த ஹதீஸ்கள் தான் ஜாக்கி ஏத்துக்கிறது, அந்த கண்ணீர் ஹதீஸ் ஏத்துக்கிறது, சூனிய தொடர்பாளருடைய ஹதீஸ் ஏத்துக்கிறது ஜாக்கு, அதெல்லாம் ஷிர்கு, அதை நம்புறவங்க காஃபிரு. அப்ப ஜாக் சகோதரர்கள் எல்லாம் காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள். அவங்க பின்பற்றி தொழுகலாமா? ஜாக்கு பண்ணி போகக்கூடாது. இவங்க மறுக்கிற ஹதீஸை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களை பின்பற்றி தொழுகக்கூடாது. இப்படிலாம் சொன்னாங்களா? சொன்னாங்க. அப்ப ஹதீஸை மறுக்கும் போது என்ன வருது? கொள்கை பிரச்சனை வருது. அதான் கொள்கை கண்ணால பார்க்கணும், நம்ம காட்டலாம். எப்ப பிரிவினை வரும், எப்ப கொள்கையில குழப்பம் வந்து பல கூட்டங்கள் உருவாகும் அப்படின்னு கேட்டா ஹதீஸ்ல கை வைக்கும் போதுதான், மார்க்கத்துல மறுக்கும் போதுதான், தடம் வரணும் போதுதான். இப்ப அவங்க நம்மளுக்கு ஆதரவு முஸ்லிம் எல்லாரும். அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? ஹதீஸை மறுத்து நீ வழிகேடனாக மாறினாய். இப்ப அப்படி போச்சு. இப்ப இன்னொன்று ஒரு வரும், இதே பாணியில போனா இன்னும் சில சாரார் என்ன செய்வாங்க? வேறு சில ஹதீஸ்களை மறுப்பாங்க. அப்ப அது ஒரு வழிகட்ட கூட்டமா பிரியும். இன்னும் கொஞ்ச காலத்துல இன்னொரு சாரார் அவன் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவன் ஒரு 4 ஹதீஸ் மறுப்பான். நம்மள காஃபிர் ஹதீஸை நம்புறவங்களை. இப்படி பல கூட்டங்கள் உருவாகும். ஏன் உருவாகும் தெரியுதா உங்களுக்கு? குர்ஆன்லையும் சுன்னாவுலையும் நான் எதையும் மறுக்க மாட்டேன், சேஞ்ச் பண்ண மாட்டேன், அப்படியே நான் ஏற்றுக்கிறேன்னு போயிட்டே இருந்தா கொள்கை ஒழுங்கா போய்கிட்டு இருக்கும். வண்டி கரெக்டா நேரான பாதையில் போய்கிட்டு இருக்கும். என்னைக்கு நான் இஷ்டத்துக்கு நான் மறுப்பேன், அறிவு கூத்து வருதா, லாஜிக்கு கூத்து வருதா, முஸ்லீம் அல்லாதவன் எதுக்குருவானா, இப்படியெல்லாம் கேட்ட ஆதாரங்களோட நம்ம மறுக்கிறோமோ அப்ப இந்த நேர்வழி ஒன்னா போய்கிட்டு இருக்க நம்ம பாதம் மாறும். டக்குனு என்ன செய்வாங்க? வேற பக்கம் போவாங்க. இதுதான் வழிகேடு. அப்ப நேர்வழி எது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறார். எது நேர்வழி? மானலை வஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இருந்தோமோ அவர்கள் தான், நானும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சேர்க்கிறாங்க? சஹாபாக்களும் அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுடைய வழி தனி வழி வழங்கக்கூடாது. நபிகளாருடைய வழியில யார் போனாங்க? சஹாபாக்கள் போனாங்க. இஸ்லாமிய வரலாற்றை படிச்சவங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வரலாற்றுல தனி ஒரு கூட்டமாக கொள்கை பிரச்சனை உருவாக்கிய கூட்டம் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் சஹாபாக்கள் கிடையாது. சஹாபாக்கள் அந்த வேலையை செய்யவே இல்லை. நபிகளார் சொல்றாங்களே பல கூட்டம், அந்த பல கூட்டம் எங்க உருவாச்சுன்னா சஹாபாக்கள் அல்லாதவர்கள்ட்ட தான் உருவாச்சு. தாபீன்கள் இருந்தாங்கல்ல, அந்த தாபீன்கள்ல தீயவர்கள், நல்லவர்கள் சரியான கொள்கையில் இருந்தாங்க. அந்த சமூகத்துலதான், அடுத்த சமூகத்துலதான் இந்த கொள்கை குழப்பம் வந்து தனி கூட்டம் தனி விதமா உருவாங்க. சஹாபாக்கள் எங்கேயாவது கொள்கை குழப்பத்தை அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தினாங்களா? பிளவு ஏற்படுத்தி நீ முஸ்லீம், நீ இஸ்லாம் இல்ல, நீ முஸ்லீம் இல்ல, நாங்க தான் முஸ்லீம், உனக்கு பின்னாடி நாங்களும் மாட்டோம், எனக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் சஹாபாக்கள் இருந்துச்சா? இல்ல. ஏன்? அவங்க என்ன கொள்கையில் இருந்தாங்க? அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விஷயத்தை மறுக்க கூடாதுங்கிறதுல இருந்தனால அவங்களுக்கு மத்தியில பிளவு வரல, கொள்கை பிளவு வரல. மத்த விஷயங்கள் வரும். இப்ப நம்ம ஒரே கொள்கையில இருப்போம், 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோமா? அது வரும், அது மனுஷனா இயல்பு அது. ஆனா கொள்கை பிரச்சனை, நீ முஸ்லீம் நான் முஸ்லீம் இல்ல, நான் தான் சரியான முஸ்லீம் நீ சரியான முஸ்லீம் இல்ல. அப்ப இந்த மாதிரியான கொள்கை பிரச்சனைகள் சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன செய்யல? வந்துச்சா? வரல. அதனாலதான் நபி சொன்னாங்க நானும் என் தோழர்களும். ஏன்னா சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின வழியிலேயே வந்தவர்கள்.
இன்னொரு இடத்துல அதை தெளிவுபடுத்தாங்க வஹியல் ஜமா, அதுதான் ஜமாத்து. ஏன்னா நான் இப்போ ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு போயிருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துல எவன் தனியா ஒண்ணு புதுசா கிளப்புறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த கூட்டத்துல எவன் ஒருவன் தனி கொள்கையை உருவாக்கி தனியா போறானோ அவன் வழிகெடுத்தான். அப்ப எப்ப அது தனியா வருவோம் அந்த வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப வழிகேடு என்பது என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிக்கு மாற்றமா, அந்த வழிக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல மாறினாலும் அது வழிகேடுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன செய்றாங்க, சஹாபாக்களுக்கு ஒரு கோடு போடுறாங்க. ஹத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு கோடு போட்டார்கள். அந்த கோட்டுக்கு வலப்புறத்திலையும் இடப்புறத்திலையும் பல கோடுகளை போட்டார்கள். போட்டுவிட்டு சொன்னார்கள், ஹாதா சபீலுல்லாஹ், இந்த இருக்கு பத்திய நேரான கோடு, இந்த கோடு தான் அல்லாஹ்வுடைய பாதை. யாருடைய பாதை? அல்லாஹ்வுடைய பாதை. இந்த கோட்டுக்கு வலப்புறம் இடப்புறம் இருக்குது, இது என்ன தெரியுமா? சுபுலும், பல வழிகள், சைத்தானுடைய வழிகள். ஒவ்வொரு வழியிலையும் சைத்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, மக்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் சைத்தான் என்ன பண்ணுவான்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம போயிட்டே இருக்கும்போது பக்கத்துல நிறைய வழி இருக்கும். சைத்தான் கூப்பிடுவான், கொஞ்சம் இங்கிட்டு வாங்க, கொஞ்சம் ரைட்ல வா. இன்னொரு சைத்தான் வருவான், அது லெஃப்ட்ல வா. பாதி தூரம் போயிருப்பான், அப்புறம் திடீர்னு போவான். அது அவனுடைய நிலைமைக்கு தகுந்தவாறு இதெல்லாம் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆன் சந்த படிச்சு காட்டுறாங்க. அண்ணா ஆதா, இதை நம்ம தெரியும். ஏன் தெரியும் தெரியுமா? நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோமா இல்லையா? இஸ்லாம்ங்கிற பேர்ல 1000 குழப்பம் இருக்குது. முஸ்லிம்ங்கிற பேர்ல எத்தனை கூட்டங்கள் வழிகேடுகள் இருக்கிறது. நம்ம சரியான கொள்கை இருந்தால் தானே சொர்க்கம் போக முடியும். இல்லாட்டா அவர்கள் தொழுகிறார்கள், சமூக பணி செய்கிறார்கள், அவங்களும் தௌஹீதை சொல்கிறார்கள் சொல்லி வழிகட்ட கூட்டத்துல, அது 72 நரக கூட்டத்துல ஒரு கூட்டத்துல தான் இருப்போம். நம்ம அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். அதுக்காக நான் இதை சொல்றேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு காட்டுறாங்க, வண்ணா ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, குர்ஆன் வசனத்தை படிக்கிறாங்க. இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு வழியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஊ சுபுல, வேறு பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, சைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உங்களை பிரிச்சு கொண்டு போயிடுவான். அப்போ ரூட் ஒன்னாதான் இருக்கும். என்னைக்கு ரூட் மாறுதோ, என்ன ரூட்டு? குர்ஆன் சுன்னாங்கிறதுல இருந்து ரூட் மாறுதோ, நல்ல விளங்கிக்க வேண்டியது அது வழிகேடு. விளங்கிக்கணும். வழிகேட்டை பத்தியே இன்னைக்கு டீச்சிங் பண்றோம். இந்த மஹால்ல உட்கார வச்சு இவ்வளவு பேர் உட்கார்ந்து வழிகேடுகளை நம்ம படிக்கிறோம். எதுக்காக அந்த வழிகேடை சொல்றோம்? இதுவும் மார்க்கத்துல உள்ளது. ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி, அவங்க சொல்றாங்க, புகாரி பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான நபிமொழி, கானநாசு யஸ்அலுன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிஷர், மக்கள் பொதுவாக அனில் ஹைர், மக்கள் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பார்த்தாலும் நன்மையை பற்றியே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நல்லது செய்ய என்ன நன்மை நடக்கும், காலத்தில் என்ன நல்லது நடக்கும், நல்லதை பத்தியா கேட்பாங்க. வகுத்து அஸ்அலுன அனிஷர், ஆனா நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டதை பத்தியா கேட்பேன். என்ன கெட்டது நடக்கும், பிற்காலத்தில் என்ன கெட்டது நடக்கும் அப்படின்னு நான் கெட்டதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். எதுக்கு தெரியுமா? இவர்கிட்ட கெட்டது பிடிக்குமா, அதுக்காக கேட்கறது இல்லை. மகாஃபத்தா யுத்ரிகனி, அந்த தீமை என்னை அடைந்து விடக்கூடாது. அதனால எனக்கு கெட்டது தெரிஞ்சாங்கன்னா நம்ம போய் சிக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? கெட்டது எது, குழப்பம் எது, ஃபித்னா எது, வழிகேடு எதுன்னு தெரிஞ்சாதான் அந்த குழப்பத்துல போய் நம்ம சிக்க மாட்டோம். அதுக்காக நான் நபிட்ட கேட்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எது வழிகேடுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப மார்க்கத்துல கெட்டதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஷிர்க பத்தி தெரிஞ்சாலே ஷிர்க் உங்களுக்காக இருக்கும். இல்ல நான் தௌஹீதை மட்டும் படிப்பேன். ஷிர்க படிக்காம எப்படி தௌஹீதை படிக்க முடியும்? லலாலத்தை படிக்காம எப்படி ஹிதாயத்தை படிக்க முடியும்? முடியுமா? முடியாது. அப்ப நேர்வழியை நீங்க படிக்கிறதா இருந்தா வழிகேடு எதுன்னு தெரியும். வழிகேடு எது? இதுதான். குர்ஆன் சுன்னாவுல வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மனிதன் மறுத்து கூட்டத்தை பல கூட்டங்களை உருவாக்குறான், ஜமாத்தை உடைக்கிறான்னு சொன்னா இவர்கள் வழிகேடர்கள். இதை நீக்க முடியும். இப்ப வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி வழிகேடுகள் உருவாச்சு. எப்படி வழிகேடுகள் உருவாச்சு? இஸ்லாமிய சமூகத்துல முதலில் தோன்றிய வழிகட்ட கொள்கை என்ன தெரியுமா? ஹவாரிஜுகள். யார்கள்? ஹவாரிஜுகள்.
நபிசல்லாசமே சொல்லிட்டு போயிட்டாங்க ஹவாரிஜிகள் வருவார்கள் சொல்லி. ஒரு முறை புகாரி பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஒரு முறை நபிசல்லாஸ் அவர்கள் சஹாபாக்களுக்கு போர் செல்வங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். போர் செல்வங்கள், போரில் கிடைத்த செல்வங்களை சஹாபாக்களுக்கு நபிசல்லாஸ் அவர்கள் பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப துல் குவைசிரா என்ற ஒரு மனிதர் அவர் நபி அவர்களை பார்த்து சொல்றாரு, முகமது அவர்களே அல்லாஹ்வை பயந்து போங்க. யாருக்கு நேர்மை? நபிக்கு. இன்னைக்கு நபிக்கே தௌஹீத் சொல்லி தர்றாங்கல்ல. நபி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க, நபிக்கு இது சிறுக்கு, நபி சொல்லியிருக்க, நபி சொன்னதே சிறுக்குன்னு சொல்லி நபிக்கே தௌஹீத். அது மாதிரி இந்த ஹவாரிஜ் என்ன பண்றாங்கன்னா, நபிக்கே என்னது நேர்மை, முகமது நேர்மையா நடங்க. ஏன்னா நபின்னு வந்துட்டு அவங்க நேர்மையா நடக்க மாட்டாங்களா? இந்த அடிப்படை அறிவு இல்லை. நபிக்கு என்னது முகமது நேர்மையா நடங்க, அல்லாஹ்வை பயந்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி சொன்னாங்க, நான் நேர்மையா நடக்க உலகத்துல யாருமா நேர்மையா நடக்க போறா? என்னைய பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர், நானே நேர்மையா நடக்கல நீ நினைக்கிறியே. நபி வேதனைப்பட்டாங்க. உமர் அலியவங்க தெரியும் உங்களுக்கு, உடனே கேட்டுருவாங்க, அல்லாஹ் இந்த முனாஃபிகை கழுத்தை நான் வெட்டி போடுறேன், கொஞ்சம் அனுமதி கொடுங்க, இந்த ஆளுடைய கழுத்தை நான் வெட்டி சீவிடுறேன். நபி இதெல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த ஆளுடைய நோய் இருக்கும், பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும், இவனுடைய வம்சாவளியில வருவாங்க, இந்த ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. என்ன மூமினுக்கு என்ன நபி செய்யறாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். யோசிக்க மாட்டாங்க, நபி இப்படி செய்யறாங்களே அநியாயம், அது இருக்காது. ஒரு மூமினுக்கு என்ன நபி செய்யறாங்கன்னா அதான் நியாயம், அதான் நேர்மை, இப்படி முடிஞ்சு போயிடும். ஆனா நபிக்கு நேர்மையை சொல்லிக் கொடுக்கிறது, நபிக்கு நியாயத்தை சொல்லிக் கொடுக்கிறது, அதிக பிரசித்தனம் பண்றது, இந்த மாதிரியான நோய் இவருடைய வம்சாவளியில ஒரு கூட்டம் பின்னாடி வரும். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த மாதிரி தான் இந்த குர்ஆனை ஓதுவாங்க. ஆனா அந்த குர்ஆனுடைய கருத்துக்கள் எதுவுமே அவங்க உள்ளத்துல என்ன செய்யாது, இறங்காது. குர்ஆனை புரிய மாட்டான், ஆனா குர்ஆனை அழகா ஓதுவான். இந்த மார்க்கத்தை விட்டு அவன் தடம் பொருளுவான். நான் காட்டாத வழியை காட்டுவார்கள் அப்படி சொன்னாங்களா? ஏன்னா நபியோட மோதிட்டானாலே நபிக்கு இவன் கட்டுப்படல. இவனுடைய வம்சாவில் வரக்கூடியவர்கள் அந்த ஜீன் இருக்கும், என்ன புத்தி இருக்கும், நபியோட மோதுறது. நபியோட இவன் டைரக்டா மோதிட்டான், தகப்பன் மூல காரணி, அது மூதாதையர் நபியோட நேரடியா மோதிட்டான். ஆனா இவனுடைய குட்டிகள், இவனுடைய பிள்ளைகள் வம்சாவில் வரக்கூடிய நேரடியா மோத மாட்டான். நபி வழியை மூமிகள் கடைபிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வழியை தூக்கி எறிவான். நான் காட்டாத வழியை இவர்கள் காட்டுவார்கள். என்னுடைய சுண்ணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வரும்னு நபி சொன்னாங்க. இது யாரு? ஹவாரிஜிகள். இந்த மாதிரி ஒரு சாரார் வந்தாங்க. அப்ப இந்த பல கூட்டங்களை எப்போ உருவாகுதுன்னா, நல்ல நீங்க விளங்கிக்கிறோம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார். யார் கொலை செய்யப்படுறா? உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்படுறாங்களா? இதற்கப்புறம் அடுத்த ஆட்சியாளர் யார்? அலி ரலியல்லாஹு ஆட்சி போடுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் திமஸ்க் அவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு பிரச்சனை. இவங்களுக்கு கட்டுப்படல, அவங்களுக்கு கட்டுப்படல, இப்படி இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அலி ரலியல்லாஹுவுக்கு எதிராக ஒரு சாரர், முஆவியா ரலியல்லாஹுவுக்கு எதிராக ஒரு சாரர். யாரு? ஹவாரிஜ். இந்த ரெண்டு பேருக்கு எதிர். முஆவியா ரலியல்லாஹுவுக்கு எதிரானவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிரானவர்கள். இந்த ரெண்டு பேரும் காஃபிர் அறிவிச்சாங்க. யாரு? அவுது பில்லாஹ். அலி ரலியல்லாஹு காஃபிர் சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம். அலி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டார், அடக்கு பேரு, இந்த மாதிரி தான் வரும். முடிஞ்சு போச்சு. அதிகாரம் எல்லாம் அல்லாவுக்கு மட்டும்தான், அல்லாவுக்கு மட்டும்தான். அலி என்ன பண்ணிட்டாரா? அதிகாரத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டார். போச்சு, அவர் முஷ்ரிக் ஆக்கிட்டார். யாரு? அலி ரலியல்லாஹு முஷ்ரிக் ஆக்கிட்டார். முதல் வழிகளை முதல் செய்வான். மற்றவன் என்ன செய்வானா, சத்தியத்தில் உள்ளான வழிகளை அறிவிச்சிருவான். சத்தியத்தில் உள்ளவங்களை முஷ்ரிக்னு சொல்லிடுவான். முடிஞ்சு போச்சு. இப்ப சஹாபாக்களோட இந்த ஹவாரிஜிகள் மோதுறாங்க. முஆவியாவும் முஸ்லிம் கிடையாது, அலியும் முஸ்லிம் கிடையாது, அப்படி ஒரு சார். இந்த ஹவாரிஜிக்கு எதிராக அலி ரலியல்லாஹுவுக்கு ஆதரவா ஒரு சாரர். யார்? ஷியாக்கள். இப்பதான் பல கூட்டங்கள் உருவாகுது இஸ்லாம்ங்கிற பேர்ல. அது வரைக்கும் ஒரே கூட்டம் தாங்க. இந்த ஹவாரிஜ் ஷியா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க?
ஒரே கொள்கை தான், ஒரே வழியில இருந்தாங்க. இப்ப இந்த ஹவாரிஜிகள் வர்றாங்க, ஷியாக்கள். இவங்க யாரு? இவர்கள் அலி ரலியல்லாஹு ஆதரவாக போர் பிடிக்கக்கூடியவர்கள், ஆதரவாக சொல்லக்கூடியவர்கள். என்ன, அலி ரலியல்லாஹுடைய குடும்பத்தாருக்கு தான் ஆட்சிக்கு தகுதியானவங்க. அலி ரலியல்லாஹு சொல்லாதவங்களுடைய அலி ரலியல்லாஹுடைய பேர் நீங்க நம்ம பார்க்கணும்ல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதவங்களுடைய முகமது நபி பேரால சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு சொல்லாத கருத்துக்களை ஆட்சி வந்து அலி ரலியல்லாஹுக்கு மட்டும்தான் உடையது, அபூபக்கருக்கு கூட கிடையாது. முன்னாடி உள்ளதையும் வழிகேடு கிடையாது. யார? அபூபக்கர் வந்து அலிக்குரிய ஆட்சி பறிச்சுக்கிட்டாரு, உமர் பறிச்சுக்கிட்டாரு, உஸ்மான் பறிச்சுக்கிட்டாரு. ஆட்சி வந்து அலிதான் வரணும், அலியுடைய குடும்பத்தாரர் தான் வரணும், ஹசன் தான் வரணும், ஹுசைன் தான் வரணும் சொல்லி இப்படி ஒரு சார் ஆட்சி ரீதியில தான் பிளவு வந்துச்சு. நான் அலிக்கு கட்டுப்பட மாட்டேன், முஆவியாவுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு போனவன் யாரு? ஆட்சி ரீதியில தான் சவாரிச்சு போனான். ஆட்சி அலிக்கு மட்டும்தான், அலி ரலியல்லாஹுடைய குடும்பத்தாருக்கு மட்டும்தான் சொல்லி பிரிந்தவர்கள் யார்? ஷியாக்கள். இப்ப முஸ்லிம்கள் வந்து எத்தனை கூட்டம்? 3 சார். ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில இருக்கக்கூடியவர்கள், அதிகமான கூட்டம், ஜமாத் சஹாபாக்களுடைய கூட்டம். சரியா? இந்த சஹாபாக்கள்ல சேராத தாபீன்கள் வந்து ஷைத்தான்கள் இருக்குதுல, அதுதான் வந்து ஹவாரிஜ். இன்னொன்னு ஷியா. சரியா? சஹாபாக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஒரே கூட்டமா இருக்கிறாங்க. இந்த பிரிந்த ஹவாரிஜ் ஷியாக்கள் கூட ஆரம்பத்தில் மார்க்கத்தில் பிணங்கள், ஆட்சி யாருக்கு அப்படிங்கிற விஷயத்துலதான் பிணங்கி 3 சரா இருந்தாங்க. இப்பதான் மார்க்கத்திலே குழப்பம் சேருது. குழப்பம் எப்ப சேருது? இந்த ஆட்சியில பிரிஞ்சோடையுமே மார்க்கத்திலே குழப்பம் வருது. எப்படி வருது? சுன்னாவுல மறுக்கிறது, ஹதீஸ் இருக்குல்ல, ஹதீஸ மறுக்கிறது தான் குழப்பம் வருது. எப்படி குழப்பம்னா, இப்ப ஹவாரிஜிகள் யாரை ஏத்துக்கல? அலி ரலியல்லாஹு ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. முஆவியா ரலியல்லாஹு ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. இந்த 2 பேர் யாரு? சஹாபி. இப்ப இவங்க நிறைய ஹதீஸ கேட்டிருப்பாங்களே. யாரு? அலி ரலியல்லாஹு நிறைய ஹதீஸ கேட்டிருப்பாங்க, முஆவியா ரலியல்லாஹு நிறைய ஹதீஸ கேட்டிருப்பாங்க. இந்த ஹதீஸ்கள் இந்த சஹாபாக்கள் சொல்லும்போது அந்த 2 பேர் மட்டும் இல்ல, அலி ரலியல்லாஹுக்கு ஆதரவா நிறைய பேர் இருப்பாங்கல்ல சஹாபாக்கள், முஆவியா ரலியல்லாஹுக்கு ஆதரவாக நிறைய சஹாபாக்கள் இருப்பாங்கல்ல. அப்ப அந்த சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த 2 பேருக்கும் யார் சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஹதீஸ்களை இந்த ஹவாரிஜ் ஏத்துக்க மாட்டேன்னு முடிஞ்சிருச்சா? என்ன வந்துருச்சு? ஹதீஸ் மறுப்பு, ஆட்சியில கருத்து வேறுபாடு வருது. இப்ப என்ன வருது? நான் அலி சொன்ன ஹதீஸ் ஏத்துக்க மாட்டேன், அவர் பொய்யது, காஃபிர் ஆயிட்டாரு, முடிஞ்சு போச்சு. முஆவியா ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸை ஏத்துக்க மாட்டேன், ஏன்னா அவர் முஸ்லிமே கிடையாது. அப்ப அவங்களுக்கு யாரெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க? அவங்க அலிக்கு சப்போர்ட்டா, முஆவியாவுக்கு சப்போர்ட்டா? சஹாபாக்கள் ஒண்ணு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, அல்ல இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அவ்வளவு பேருடைய ஹதீஸை நான் ஏத்துக்க மாட்டேன், முடிஞ்சு போச்சு. வழிகேடு வந்துருச்சா? வந்துச்சா இல்லையா? வந்துருச்சு. இவன் யாரு? ஹவாரிஜ். அப்ப பல ஹதீஸ்களை ஏற்றுக்க மாட்டான். அப்ப இவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒண்ணு என்ன? குர்ஆன் மட்டும்தான். குர்ஆன் மட்டும்தான். ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளாம போனா இப்பதான் கொள்கை பிளவுகள்லாம் வருது. நபிமொழிகளை நம்பாததுனால பல வழிகேடான சிந்தனைகள்லாம் போய் சிக்கிறாங்க. அதுல அவங்க ஹவாரிஜிகள் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மறுமையில பரிந்துரை எல்லாம் கிடையாது, மறுமையில பரிந்துரை என்பது கிடையாது. நரகவாசிகள் ஒரு பாவம் செஞ்சவன் நரகத்துக்கு போயிட்டான்னா அவன் போனவன் தான், மறுபடியும் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் அப்படிங்கிற கொள்கையில இருந்தாங்க. இது சரியான கொள்கையா? இது சரியான கொள்கையா? ஒரு மனுஷன் ஒரு பாவத்துல அல்லாஹ்வை நம்பினவன், இணை வைக்காதவன், ஒரு பாவம் செஞ்சனால நரகத்துக்கு போறான், மறுபடியும் அண்ணா நாட்டான சொர்க்கத்துக்கு போறவங்க போட மாட்டானா? போடுவான். எல்லாம் போடுவானா இல்லையா? போடுவான். இதான் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய சரியான கொள்கை. ஆனா ஹவாரிஜிகள் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு மாத்தமான கொள்கையை கொண்டு வந்தாங்க. ஏன் ஹதீஸ் ஏத்துக்கல? ஹதீஸ்கள்ல நிறைய இருக்கு. நபி பரிந்துரை பண்ணுவாங்க, நரகவாசிகளுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க, நரகத்துக்கு போனவங்க நபிகளாருடைய பரிந்துரைக்கு முன்னாடி எங்க போவாங்க? சொர்க்கம் போவாங்கன்னா ஹதீஸ்ல இருக்கு. இவன் ஹதீஸ் ஏத்துக்கலையே. ஒரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. யஸீதுல் ஃபகீர் அப்படிங்கிற ஒரு தாபிஈ, அவர் ஹவாரிஜ் சிந்தனையில இருக்கிறார். இவங்க பல ஒரு ஒரு கூட்டத்தோட என்ன செய்யறாங்க? ஆட்சிக்கு போறாங்க. எல்லாருமே யாரு? ஹவாரிஜிகள். இவரும் ஹவாரிஜ், இவரோட அடிக்கு போகக்கூடியவங்களும் ஹவாரிஜ்.
கூட்டமா போறாங்க. போகும்போது மதீனாவை கடந்து போறாங்க. மதீனாவில் தான் ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, மதீனாவாசி. இவங்க என்ன செய்றாங்க, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு மக்களுக்கு ஹதீஸ் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்றாங்க, ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்ப ஷஃபாஅத் தொடர்பான ஹதீஸ் ஜாபீர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. மறுமையில நரகவாசிகள் நரகத்தில் இருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை பண்ணுவாங்க, நரகவாசிகளை நபிகளாருடைய பரிந்துரையால அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான் அப்படிங்கிற ஹதீஸை எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதை இந்த ஹவாரிஜிகள் பார்க்கிறாங்க. ஹவாரிஜிகள் எங்க போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போனா நேர்வழியா, ஷியாம் தான் ஹஜ்ஜுக்கு போறான், ஆனா வழிகள். இப்ப இந்த யஸீதுல் ஃபக்கீர்ங்கிறவரு பார்க்கிறார். ஜாபீர் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாரு, ஜாபீரே என்ன ஹதீஸை நீங்க அறிவிக்கிறீங்க, மறுமையில பரிந்துரை பண்ணுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நம்ம சொல்றோம்ல நபி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா என்னடா ஹதீஸை சொல்றீங்க நம்மள கேட்கலாம். அன்னைக்கு சஹாபாக்களை பார்த்தே கேட்டாங்க. இது நேரடியா நடந்த சண்டை. என்ன ஹதீஸை நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சஹாபாக்கள்கிட்ட என்ன ஹதீஸ் நீங்க சொல்றீங்க, ஏன் அவங்க யாரு ரசூலுல்லாஹ்வை சந்திச்சவங்கப்பா பார்த்தவங்கப்பா நேரடியாக நபிகிட்ட கேட்ட அந்த புத்திலாம் இல்லை, நீ என்ன ஹதீஸ் சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லமா அதாவது எஃபுதுபிஹா வஇதுபிஹா, நரகவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான், இவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற நினைக்கும் போதெல்லாம் மறுபடியும் அவர்களை பிடித்து நரகத்திலேயே திரும்ப அனுப்புவோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நரகவாசியை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, நரகத்திலிருந்து அவன் தப்பிக்க நினைப்பான், ஆனா அல்லாஹ் பிடிச்சி எங்க அனுப்புவான், நரகத்தை தள்ளி விடுவான். அப்ப நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது நரகவாசிகள், அப்படித்தானே குர்ஆன் சொல்லுது. நீங்க என்ன குர்ஆனுக்கு மாத்தமா நபி பெயரால ஹதீஸ் சொல்லிட்டு குர்ஆனுக்கு மாத்தம் நம்ம சொல்றதுல ஹதீஸ் அதெல்லாம் என்னவா குர்ஆனுக்கு மாத்தமா நம்ம சொல்றோம். நம்மள சூனியக்காரனாக்கி சூனியக்கார கும்பல் யார், நம்மள சூனியக்கார கும்பல்னு சொல்றது. இதே மாதிரி அன்னைக்கு பேசினாங்க. அப்ப என்ன ஹதீஸ் நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் சொல்றா அதுக்கு மாத்தமா நீங்க ஹதீஸ் சொல்றீங்க, சஹாபிக்கு எப்படி சொன்னாங்க, குர்ஆனுக்கு மாத்தமா நீங்க பேசுறீங்க, ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு மாத்தமா நீங்க ஹதீஸ் அறிவிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்தவா நீ குர்ஆனுக்கு மாத்தம் சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, அஸா ரப்புக இபாஸக மகாம மஹ்மூதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உம்மை உம்முடைய இறைவன் புகழுக்குரிய இடத்துல எழுப்புவான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த புகழுக்குரிய இடத்துல நபி அவர்கள் அல்லாஹ் எழுப்புவான்னு சொல்றானே, அந்த புகழுக்குரிய இடம் எதுன்னு உனக்கு தெரியுமா, அது பரிந்துரை தான். என்ன புகழுக்குரிய இடம், பரிந்துரை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கேட்டேன், நபி சொன்னாங்க புகழுக்குரிய இடம் என்றால் அல்லாஹ் எனக்கு பரிந்துரை செய்ய அனுமதிப்பான், நரகவாசிகளுக்காக நான் பரிந்துரை செய்வேன், என்னுடைய பரிந்துரையால் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை காப்பாற்றுவான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்புறம் என்ன நான் ஹதீஸ் சொன்னா நீ ஏத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஜாபீர் ரலியல்லாஹு சொன்னாங்களா. இந்த யஸீதுல் ஃபக்கீருக்கு சிந்தனை தெளிவா கிளியர் ஆயிடுச்சு. ஆஹா, இந்த பெரியவரை நபி மேல போய் சொல்ல போற, நபியை பார்த்தவரு, ஏன்னா அவங்க புத்தி, இந்த ஹவாரிஜுடைய புத்தி என்ன, சஹாபாக்கள் போய் சொல்லுவாங்களாம் யார் மேல, நபி மேலங்க, நபி மேல போய் சொல்லுவாங்க. அதனால சஹாபாக்கள் சொன்ன ஹதீஸ்லாம் ஏத்துக்க கூடாதுன்னு சொன்னவர்கள் யாரெல்லாம் நபி மொழிகள் ஆதாரத்தோடு சாட்சிகளோட இருக்கும்போது அது பொய்யான செய்திக்கு குருட்டுத்தனமா மறுக்கிறானோ அவங்க ஹவாரிஜ் வழிபடுவாங்க. அவங்க யாரு, ஹவாரிஜிகள். அப்ப இப்படி மறுத்தாங்கன்னா ஜாபீர் ரலியல்லாஹு விளக்கம் சொன்னோட அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஹவாரிஜ் சிந்தனையிலிருந்து அவங்க மாறிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் மாறல, அல்லாஹ் நாடுனா யாருக்கு நேர்வழி இருக்கு அவங்க தான் மாறுவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் மாறல. இந்த சம்பவம் எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப தெல்ல தெளிவா நம்ம புரியணும், வழிகேடு எப்படி ஒன்று இப்படித்தான் ஹதீஸை மறுத்து குர்ஆனுக்கு தன்னுடைய சுய விளக்கத்தை கொடுத்து இப்படி போகக்கூடியவர்கள் தான் ஹவாரிஜிகள். இது வழிகேடு. சரி, அவன் காட்டின வசனமாவது உண்மையா, பரிந்துரை இல்லை என்பதற்கு, நரகவாசிகள் நரகத்தில் நிரந்தரமாக கிடப்பார்கள் என்பதற்கு ஒரு வசனத்தை காட்டினாங்களே. நபி என்ன சொன்னாங்க, குர்ஆனை ஓதுவோம் ஆனா இங்க கிடக்காது, உள்ளத்தை கிடக்க விளங்காம ஓதுது, சம்மதம் இல்லாம குர்ஆனை பொருத்தி ஹதீஸை தள்ளுறது, இந்த வேலையை செய்வாங்கட்டாங்க. அந்த வசனம் என்ன சொல்றது, பரிந்துரை இல்லைன்னு சொல்லுதான். அவன் நரகத்தில் அல்லாஹ் போடுறான், இவனா வெளியேறுவான்.
அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம இவன் நரகத்திலிருந்து வெளியேறும் போது அல்லாஹ் என்ன செய்வான்? பிடிச்சு அனுப்புவான். இதுதான் அங்க இருக்குது. அல்லாஹ் அவன் நினைத்தால் நரகத்திலிருந்து விட மாட்டான்னு இருக்குதா? இப்ப நம்ம சொல்றோம், இவனை ஜெயிலில் அடைத்து விட்டோம், இவன் எவ்வளவுதான் தப்பித்தாலும் மறுபடியும் உள்ள இவனை அடைப்போம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நம்ம என்ன செய்ய இறக்கப்பட்டு கொஞ்சம் ஒரு 5 வருஷம் கழிச்சு சரி உன்னை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு விடுதலை பண்றோம். இப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறான், அன்னைக்கு நீ தானே சொன்ன இவனை ஜெயிலில் அடைப்போம், அவன் வெளியே போகும் போதெல்லாம் நான் பிடிச்சி அடைப்பேன், நீ தானே சொன்ன, இன்னைக்கே வெளியே விட்டுன்னு கேட்டா இவனை முட்டாளுமோ? இப்படி பேசுறவன் என்ன செய்வோம்? ஏதோ அவனா தப்பிச்சா விட மாட்டேன்னு சொன்னேன், நான் நினைச்சா நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னேன்னா அந்த அதிகாரம் எனக்கு இல்லையா? அப்ப செய்யற வேலையெல்லாம் என்னன்னா அதிகாரத்தோடு தலைவர். அல்லாவுடைய அதிகாரத்துல என்ன செய்யறது? அல்லாவே ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறான், அவன் நாடுறாங்கிறப்ப அல்லாஹ் நாட மாட்டாங்கிறது. செய்யற வேலை என்னன்னா அல்லாவே நாடுவான்னு சொல்லியிருப்பான், அல்லாஹ் நாட மாட்டான். அல்லாஹ் செய்வான்னு சொல்லியிருப்பான், அல்லாஹ் செய்ய மாட்டான். அல்லாவுக்கு மீறி கொண்டு எல்லாமே எக்ஸ்ட்ரீமா போறோம். நீ போதுல அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் நாடினால் நடக்கும்னு நம்பிட்டு போறதை விட்டுட்டு அல்லாஹ் நாட மாட்டான், அல்லாஹ் போக மாட்டான், வரமாட்டான். இவங்க ஒரு அல்லாஹ் உருவாக்குறாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ் இருக்கணும், அது மாதிரி நம்ம அல்லாவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வழிகட்ட கொள்கையில இன்றைக்கு உள்ள சாராருக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே என்னது? வழிகேடா வேறு வழியா? வழிகேடு. இதை நம்ம புரியணும். அப்ப ஹவாரிஜிகள் எப்படி போறாங்க? அடுத்து யாரு? ஷியாக்கள். இவங்க யார அங்கீகரிக்கிறாங்க? அலிகளில கூட அங்கீகரிக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத சஹாபாக்கள் இருப்பாங்களா இல்லையா? ஷியாக்கள் அலிகளோட சேர்ந்து வரணும் போயிருந்தாங்க, சஹாபாக்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கிறவங்களா மறுப்பாங்களா? அது வழிகேடு தானே. சஹாபாக்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்ப ஷியாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சஹாபாக்களை கூட புறக்கணிச்சாங்க. நாம ஏன் சுன்னாவோட சேர்ந்து சஹாபான்னு சொல்றது தெரியுது அவங்களுக்கு? இன்னைக்கு அதை வேற மாதிரி திசை திருப்பி விட்டுருக்காங்க வழிகேட்டர்கள். சஹாபின்னு சொல்லிட்டாலே ஒரு புது வழியா, புது ரூட்டா? எங்க எங்க புதுசு இருக்கு? குர்ஆன் சுன்னாதான் நம்மகிட்ட இருக்குது. சஹாபாக்கள் ஏன் சொல்ற இந்த வரலாற்று பின்னணிக்கு தான். வழிகேடர்கள் சஹாபாக்களுக்கு மாத்தமா போனாங்க, ஹதீஸை விட்டு போனாங்க, சஹாபியை விட்டு போனாங்க. ஏன்னா சஹாபாக்களை புறக்கும் ஹதீஸை மறுக்கிறத சஹாபாக்களை மறுத்தாகும். சஹாபாக்களை மறுத்ததுனால அவன் ஹதீஸை மறுத்தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஷியாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவனுடைய வழிகட்ட கொள்கைக்கு ஒத்து வராத சஹாபாக்கள் அந்த ஹதீஸை பூரா வேண்டாம்னு நிராகரிச்சான். அவனுக்கு ஒத்து வராத தாபியின்கள் அறிவிச்ச ஹதீஸ்கள் பூரா என்ன செஞ்சான்? ஏத்துக்கிற மாட்டேன். அப்ப எந்த ஹதீஸ் ஏத்துக்குருவான்? இவன் வழிகட்ட கொள்கையில் யாரு இருக்கிறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸை மட்டும் தான் என்ன செய்வாங்க? ஏத்துக்குவாங்க. அதனால ஷியாக்கள் பாருங்க, புகாரி ஏத்துக்குருவாங்களா? சொல்லுங்க, புகாரி ஏத்துக்குருவாங்க இல்ல. முஸ்லீம் ஏத்துக்குருவாங்களா? இல்ல. அவங்களுக்கு ஏதோ சில ஹதீஸ் கிதாப் இருக்கு, அது மட்டும் தான் வழியை உங்களுக்கு. அப்ப இது ஹதீஸை விட்டு தடை பண்ணிட்டாங்களா? நேரடியை விட்டு தடை பண்ணிட்டாங்களா? இப்படிதான் வழி வந்துச்சு. அப்ப நம்மளெல்லாம் முஸ்லீமா ஏத்துக்கவே மாட்டான். அப்ப ஹதீஸ்களை நிராகரிப்பதும் சஹாபாக்கள் நிராகரிப்பதும் ஒன்னா நடக்குது. ஹதீஸ்களை ஏத்துக்கிறதும் சஹாபாக்களை ஏத்துக்கிறதும் ஒன்னா இருக்குது. ஏன்னா ஹதீஸ்கள் யார் வழியா முதல் வரும்? சஹாபாக்கள் வழியா தானே வரும். இந்த அடிப்படை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் என் தோழர்களும் சென்ற வழி. இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும், என் தோழர்கள் என்றால் சஹாபாக்களுடைய வழி என்றால் அது தனி வழி அல்ல. சஹாபாக்கள் சொல்ற ஹதீஸ் எதையும் நிராகரிச்சிடக்கூடாது, சஹாபாக்கள் அறிவித்த நபிமொழிகளை தள்ளிடக்கூடாது, அவங்க மேல உள்ள நம்பிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. எப்ப சஹாபாக்கள் மேல ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சோ அவனுக்கு ஹதீஸ் மேல சோட போட்டோம் அப்படின்னு முஹாஜிர்களுக்கு சோட போட்டாங்க இப்படி இழிவா பேசுறது. இப்படி சஹாபாக்கள் மேல எவனுக்கு நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு சஹாபாக்கள் அறிவிச்ச ஹதீஸ் மேலே நம்பிக்கை இருக்க வந்துடும். சஹாபாக்களை எவன் மதிக்கிறானோ, அவங்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறானோ, அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வைக்கிறானோ, அவங்க எதை நம்புவாங்க? ஹதீஸை நம்புவாங்க. அப்ப கரெக்டா ரூட் போய்கிட்டு இருக்கும். ரூட் எப்படி போகும்? நேரான வழியில போய்கிட்டே இருக்கும். இப்படித்தான் வழி எடுத்து ஷியாக்கள் இருந்தாங்களா? சரி, இதுக்கப்புறம் தான் ஒண்ணுன்னா உருவாகுது. கதிரியா, முர்ஜியா, ஜஹ்மியா, முஅத்தஸிலா எல்லாம் இந்த வாரிசுகள் தான். இந்த 2 பேருடைய வாரிசு. எந்த 2? மொத்தம் 3 கூட்டம் நான் சொல்லிட்டேன். எல்லா கொள்கை நபி அவர்கள் எந்த வழியில விட்டுட்டு போனாங்களோ அதே வழியில இருந்த சாலை. இன்னைக்கு நம்ம இருக்கிற கொள்கை அதே கொள்கை தான். அதுல இருந்து ஹவாரிஜ் ஒரு கூட்டம், ஒரு ரூட்டு பிரியுது, ஷியா ஒரு ரூட்டு பிரியுது.
எதனால பிரிஞ்சிச்சு? ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளாதனால பிரிஞ்சிச்சு, சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளாதனால பிரிஞ்சிச்சு. இந்த ரெண்டு கூட்டம் வந்துச்சு. இந்த ரெண்டு கூட்டத்துல இருந்துதான் யாரெல்லாம் உருவானா? அதனுடைய பிள்ளைகள், அதனுடைய கிளைகள், கதிரியா, முர்ஜியா, ஜஹமியா, லொட்டு லொசுக்கு 1000 படிக்கிறோமே, எல்லாம் இந்த ரெண்டுல இருந்து வந்ததுதான். ஆனா அந்த ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களே, குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள், அதுல வந்தவர்கள் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சி அதே கொள்கையில வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமே, நபிமொழிகளை மறுக்கிறது, ஹதீஸ்களை நிராகரிக்கிறது, இதெல்லாம் எந்த வம்சம் எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது? ஒண்ணு ஷியால போய் சேரும், அல்லது எங்க போய் சேரும்? ஹவாரிஜிகளை போய் சேரும். முஅத்தஸிலான்னு ஒரு கூட்டம் வந்துச்சு, அது வரைக்கும் இருக்குல்ல. இந்த ஜஹமியா எல்லாம் என்னன்னா முஅத்தஸிலாவுடைய கனவு தான். முஅத்தஸிலாங்கிறது ஜஹமியாவுடைய கூட்டமைப்பு தான். அப்ப முஅத்தஸிலான்னு ஒரு கூட்டம் வந்தான். இதான் வரலாறு நீங்க படிச்சுக்கணும். இது முற்காலத்தில் நடந்தது. நீ மக்களுடைய அறியாமை, மக்களுக்கு ஜஹமியான தெரியுமா, கதரியான தெரியுமா, ஹவாரிஜினா தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. வரலாறு படிக்கலையில இந்த 1400 வருடங்கள் என்னென்ன நடந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு என்னென்ன நடந்துச்சுங்கிற வரலாறு தெரியாதுல்ல. அந்த அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு இஷ்டத்துக்கு ஒரு தனி ரூட்டை போடுறது. அந்த ரூட் பார்த்தா ஹவாரிஜுடைய ரூட்டா இருக்கும். இது ஹவாரிஜ படிச்சாதான் இவனுக்கு விளக்கும். இது ஹவாரிஜ் போன வழி, ஷியாக்கள்னா யாருன்னு தெரிஞ்சாதானே இன்னைக்கு ஷியாக்களுடைய வழியில இவன் போகும்போது ஷியாக்களுடைய வழியில போறான்னு அவனுக்கு தெரியும். இவனுக்கு ஹவாரிஜை பத்தி தெரியாது, ஷியாவை பத்தி தெரியாது, முஅத்தஸிலாவை பத்தி தெரியாது. அப்ப இவன் தனி ரூட்டை போடுவார்களா? மக்கள் என்ன செய்யறது? தொப்பி போட்டிருக்காரு, அழகா பயான் பேசுறாரு, கவர்ச்சியா பேசுறாரு, பல பேர் இனிய மதத்தை நடத்துறாரு, எல்லாம் செய்கிறாரு, நம்ம இந்த ரூட்டுக்கு தான் போகணும், இதுதான் சொர்க்கத்துக்குரிய வழின்னு போறோம். ஆனா அறிவாளிகள், வரலாற்றை படித்தவர்கள் தெளிவா இருப்பாங்க. இது ஆபத்தானது, இது நம்ம போகக்கூடாது. அப்ப முஅத்தஸிலாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த சாரார் அப்படி முஅத்தஸிலா. இன்னைக்கு நம்ம பாக்குறோம்ல, ஹதீஸ் மறுப்பாளர்கள், புகாரி முஸ்லிம்ல ஹதீஸை நிராகரிக்கக்கூடியவர்கள், சூனியம் என்று ஒன்றை கிளப்பிக் கொண்டு அதை நம்பக்கூடிய மக்களை எல்லாம், அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி நம்புற மக்களை எல்லாம் காஃபிர்னு சொல்றது. கண்ணீர் இருக்குன்னு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, நம்பி தொலைய வேண்டியதானே நீ? எத்தனை ஹதீஸ் உனக்கு தேவை? சரியான ஹதீஸ் தானே? எத்தனை ஹதீஸ், எத்தனை சஹாபி சொல்லியிருக்கிறாங்க கண்ணீர் இருக்கு? நபிகளார் சொன்னது, அவங்க சொந்த கருத்தா சொல்லல, நபிகளார் சொன்னதாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி பல்வேறு எல்லாம் புகாரி முஸ்லிம்ல இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்ற கண்ணீர் இருக்குன்னு நபி சொன்னாங்க. இவ்வளவு தெளிவா சாட்சிகள் இருக்கிறது, பல சாட்சிகள் இருக்கிறது, ஒன்று தண்டு சொல்றாங்கன்னா ஈமான் கொண்டவன் என்ன செய்யணும்? ஆமா, உலகத்துல எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ் சொல்றா, நம்ம போய் சொல்லிட்டு போகணும். இங்க என்ன கண்ணேரா? செஞ்சு காட்டு. நீ வீரமணியா? இப்படி கேட்கிறாங்க அவனுக்கு. நீ வீரமணியா இருந்தா இப்படி கேளு, நீ நாத்தியனா இருந்தா இப்படி கேளு, கேட்கலாம். நான் அல்லாஹ் ரசூலை நம்புவேங்கிற நீ, உலகத்துல அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க, நம்புறதை விட்டுட்டு செஞ்சு காட்ட முடியுமா, நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்ப நீ எதுக்கு முஸ்லீம் சொல்லிட்டு இருக்கிற? நீ ஒரு தீக்கா குரூப்பை உருவாக்கிட்டு போய்கிட்டே இரு. அப்ப முஸ்லீம் சொல்லுவாங்களா, ஈமான் பாங்களா, அல்லாஹ் ரசூல் சொல்ற விஷயத்தை வாயடிப்பார்கள். இது யாருடைய வழி? முஅத்தஸிலாவுடைய வழி. ஏன்னா அவன் தான் இதெல்லாம் மறுத்தான். கண்ணீர் இல்லைன்னு சொன்னது யாரு? சஹாபி. எந்த சஹாபியாவது சொன்னாரா? எல்லா சஹாபாக்களும் சொன்ன கொள்கை என்ன? நபிகளார் கண்ணீர் இருக்குன்னு சொன்னாங்கிறதுல சஹாபாக்கள் இருந்தாங்க. சஹாபாக்கள் சொல்றது இங்க தனி வழியை சொல்லல. யாருடைய கொள்கை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை. நம்ம சஹாபி சொல்றதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா நபிகளாருடைய கொள்கை சஹாபாக்கள் வழியா தான் வரும். அதைத்தான் நம்ம சொல்றோம். சஹாபி கொள்கை நீங்க என்னது, அதை வேற மாதிரி திசைக்கிறது. அப்ப இவ்வளவு தெளிவா இருக்குது. இன்னைக்கு அந்த சாரா மறுக்கிறாங்க. வரலாற்றுல யார் மறுத்தா? அதை பாருங்க நீங்க. இன்னைக்கு ஒரு சாரார் ஒரு நபிமொழியில கை வச்சு முஸ்லிம்கள் சொல்லாத ஒரு புது கொள்கையை உருவாக்குறாங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யுது? மக்கள் எல்லாம் அவங்க மேல உள்ள நம்பிக்கையில அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு வருது. புதுசா சொல்றாரு, இதுவரைக்கும் எந்த முஸ்லீம் இந்த நபிமொழியை மறுக்கிறது? ஆத்தன்டிக்கான உள்ள நபிமொழிய சாட்சிகள் இருக்குது. எத்தனை சாட்சி இருக்கு? எத்தனை வழியில வந்திருக்கு? ஹதீஸ்கள் அனைவரும் இந்த நபிமொழியை சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. அது எதையும் பார்க்கறது இல்லை. இவர் சொன்னா சரியா இருக்கும்,
இப்படியா நம்புறது? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மேல நம்பிக்கை இல்லை, சாட்சிகள் மேல நம்பிக்கை இல்லை, சாட்சிகளை சீர்குலைக்கக்கூடிய, சாட்சிகளை ஒண்ணும் இல்லாம ஆக்கக்கூடிய ஒரு ஆண்களை நம்பிக்கையா? சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் சிந்திக்க சொல்றான், நம்ம தான் சிந்திக்கணும். அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திலையும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். மூளை அடகு வச்சிருந்தீங்களா? இப்பயா முடிச்சு பாரு, கண்ணை திறந்து பாரு, இனியாவது ஹதீஸ நம்பு, இனியாவது சாட்சிகளை நம்பு அப்படின்னு அல்லாஹ் நமக்கு காட்டுவாங்க. நம்ம தான் யோசிக்கணும், ஆஹா நம்ம தீன் என்ன ஆகுது, நம்ம வழிகேட்டில் சிக்கியிருந்தா என்ன ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த கருத்தை சொன்னது யாரு? கனெக்ஷன் இருக்கு, எல்லா கனெக்ஷன் இருக்குங்க. ஒரு மனுஷன் இஸ்லாத்தை சரியா சொல்றானா நேர்வழியில் உள்ள மக்களோட அவனுக்கு தொடர்பு இருக்கும். ஒரு மனுஷன் தடம்புரண்டு போறானா அவனுக்கு தொடர்பு எங்க போய் சேரும்? சொல்லுங்க, எங்க போய் சேரும்? முன்னாடி உள்ள வழிகட்ட கூட்டத்தில் போய் சேரும். அப்ப இன்னைக்குள்ள சாரார் குரான்ல 222 வருஷம் சொல்லுது சூனியம் இருக்கு, அல்லாஹ் பாதிப்பு ஏற்படும் சொல்லுது, ஹதீஸ்ல மறுக்கிறாங்க, ஹதீஸ் சொல்லுது கண்ணீர் ஏற்படுது, அது மறுக்கிறாங்க. இந்த மாதிரி கருத்து சொன்னது யார்? இதுக்கு முன்னாடி சொன்னது யார்? பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கரெக்டா போய் சேரும். எங்க போய் சாதியில போய் சேரும்? சத்தியத்தில் உள்ள நேர்வழி இந்த மக்கள்கிட்ட போய் சேருமா? எங்க போய் சேரும்? அந்த முஅத்தஸிலா, ஹவாரிஜி, ஷியால போய் சேரும். அப்ப விளங்கிருக்கிற அந்த கூட்டம், எந்த கூட்டம்? அந்த கூட்டம். அப்ப நம்ம சுதாரிச்சுக்கணும், இதைதான் நம்ம சொல்றோம். அவ முஅத்தஸிலா யாரு விளங்கணும்? அதை விளங்கணும். முஅத்தஸிலா யாரு தெரியுமா? அவங்களுக்கு 5 அடிப்படை, உசூலு ஹம்சா. அவங்களுக்கு என்னது? 5 அடிப்படை. அந்த 5 அடிப்படையின் பேரை கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க. அப்படி இருக்கும். என்ன 5 அடிப்படை? முஅத்தஸிலாவுடைய 5 அடிப்படை. முதலாவது அடிப்படை தௌஹீத். என்னது? தௌஹீத். தௌஹீத் தானே? தௌஹீத் வேணுமா இல்லையா? சொல்லுங்க, வேணுமா இல்லையா? வேணும். அப்ப நாளைக்கு நம்ம முஅத்தஸிலால போய் சேர்ந்துக்கோமா? தௌஹீத் வேணும். அந்த கேடுகட்டவர்கள் சொன்ன தௌஹீத் வேண்டாம், அதான் வேணும். அவன் தௌஹீதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொன்னான். இன்னைக்கு சொல்றாங்கல்ல தௌஹீத் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு புது விளக்கம், இந்த ஹதீஸுக்கு எதிரான விளக்கம். அந்த தௌஹீத் கிடையாது, முஅத்தஸிலாவுடைய தௌஹீத். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்ன தௌஹீத் தான். முஅத்தஸிலா சொன்னா தௌஹீத் தான், தௌஹீத் சரிதான். அந்த தௌஹீதுக்கு நீ சொல்லக்கூடிய அந்த மண்ணாங்கட்டி விளக்கம் என்ன? அவங்க சொன்ன ஒரு விளக்கம். என்ன விளக்கம் தெரியுமா? தௌஹீத்வாதிகள். என்னப்பா தௌஹீத்வாதி? அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருக்கிறாங்க. இதே எவ்வளவு இந்த கருத்தை இருக்கிறாங்க, எவ்வளவு தௌஹீத்வாதி கிடையாது. ஏன்டா தௌஹீத்வாதி இல்லை அப்படின்னு கேட்டா, குர்ஆன்ல அல்லாஹ் பார்க்கறான் கேட்கிறான் வருதா இல்லையா? இப்படிதான் ஒரு ஃபித்ரா. ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வச்சு நாங்க தௌஹீத் எப்படி தௌஹீத் கண்டுருவோம்? புரிஞ்சு போச்சு. வழிகேடா மாறிடுவான், நாசமா போயிடுவான். என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல பார்க்கறான் கேட்கிறான்னு சொல்றான். சமீப பஸ்ஸீர், அல்லாஹ் பார்க்கிறான் கேட்கிறான். இதை நம்ம நம்பணுமா நம்ப கூடாதா? குர்ஆன்ல அல்லாஹ் பார்க்கிறான்னு தான் நம்பணுமா நம்ப கூடாதா? நம்பணும். இப்ப நாம நம்புவோம், எல்லா முஸ்லீமும் நம்பிக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த முஅத்தஸிலா இருக்கிறானே மண்ணாங்கட்டி, இவன் வந்தான் அல்லாஹ் பார்க்கிறான்னு குர்ஆன்ல வருது, கேட்கிறான்னு வருது, அப்படி நம்ப கூடாது. எப்படி நம்ப கூடாதா? அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்ப கூடாது. அப்ப வேற எப்படி நம்பணும்? இவன் சொல்ற மாதிரி நம்பணுமா? பார்க்கிறான்னா பார்க்கிறான்னு அர்த்தம் இல்லை, கேட்கிறான்னா கேட்கிறான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா நம்மளும் பார்க்கிறோமா இல்லையா? நம்மளும் கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹ் பார்க்கிறான்னு நம்பிட்டா அப்ப நமக்கு ஈக்குவல் அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது, குர்ஆன் வசனம், எல்லாம் குர்ஆன் வசனம் தான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை. நீ பேசுறாங்கல்ல சூனிய விஷயத்துல, கண்ணீர் விஷயத்துல நம்மளை எல்லாம் முஸ்லிக் ஆக்குறதுக்கு எப்படி வாய் எடுக்கிறாங்களோ இதே மாதிரிதான் முஅத்தஸிலாக்கள் வாய் எடுக்கிறாங்க. அல்லாஹ் மாதிரி யாருமே இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. அப்ப நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம், இது கன்ஃபார்மா தெரியுது. அல்லாஹ் பார்க்கிறான்னு வருதுன்னா அவன் பார்க்கிறான்னு நம்பிட்டு அவனும் நம்ம சமங்கிற ஆயிரும். அப்ப அது இணை வைப்பு. அப்ப என்ன பண்றது? அல்லாஹ் பார்க்கிறான்னா பார்க்கிறேன்னு நம்ம நம்பணுமா? கேட்கிறான்னா கேட்கிறேன்னு நம்பணுமா? சரி, அல்லாஹ்வுக்கு கை இருக்கு வருது, கை இல்லை, அந்த உதவி நம்பணும். அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்குது குர்ஆன்ல வருது, அது கண்ணு கிடையாது, கண்காணிப்பு, கவனம் அர்த்தம். இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்காங்கிறப்ப அதுக்கு பூரா இவனுடைய ஹவால மன இச்சையை சொல்லி விளக்கம் கொடுத்தான். அப்ப சத்தியத்தில் உள்ள மக்கள் என்ன செய்வாங்க? இவன் மெண்டல்னு முடிவு பண்ணாங்க. இந்த மாதிரி பேசுறவ யார்? முட்டாள்.
அல்லாஹ் பார்க்கறாங்கிறதையும் நாங்க நம்புவோம், அல்லாஹ் கேட்கிறாங்கிறதையும் நம்புவோம், அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லைங்கிறதையும் நம்புவோம். ஏன்னா அல்லாஹ் பார்க்கறான், நம்மளும் பார்க்கிறோம். அல்லாஹ் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அவன் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு, நம்ம பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவனுடைய தன்மை எல்லாம் சிஃபாத்துல் கமால், முழுமையான தன்மைகள். நம்முடைய தன்மை எல்லாம் என்னது? சிஃபாத்துல் குறைபாடு உள்ள தன்மைகள். அவனுடைய தன்மைகள் எல்லாமே குறைபாடுகள் அற்றவை. வித்தியாசம் இருக்கு, ரெண்டு பேருக்கு தன்மை இருக்கு. ஆனா அவன் பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம், நம்ம பார்க்கிற மாதிரி அவன் பார்க்கிறோம். நம்மகிட்ட உள்ள பலகீனங்கள் அவன்கிட்ட இல்லை, அவன்கிட்ட உள்ள குதிரத்து நம்மகிட்ட இல்லை. ஆனா ரெண்டு பேருக்கு என்ன தன்மை இருக்கு? பார்க்கிற தன்மை இருக்கு. அல்லாவுக்கு கை இருக்கு, அது நம்ம கை மாதிரி இல்லை, அது நமக்கு தெரியாது. அது அல்லாவுடைய விஷயம், மறுமையில பார்க்கும் போதுதான் விளங்கும். அது எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது, அது விதாக்கு. இப்படி பாயடிக்கிறது வழிகேடுன்னு சொன்னாங்க சத்தியத்தில் உள்ள மக்கள். இப்ப இந்த மக்களுக்கு அவன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா? நீங்க முஸ்லிம் தான். என்ன ஜட்ஜ்மெண்ட்? அல்லாவுக்கு கை இருக்கு நம்மடா முஸ்லிம்டா. அது சத்தியத்தில் உள்ள மக்கள் போடா, நாங்க முஸ்லிக்காக இருந்து போறோம் பார்வையில. நாங்க மூமினா இருக்கணும். யார் பார்வையில மூமினா இருக்கணும்? அல்லாவுடைய பார்வையில மூமினா இருக்கணும், அல்லாவுடைய ரசூலுடைய பார்வையில மூமினா இருக்கணும். இதுக்கு இந்த கொள்கை குழப்பத்துக்கு, முஸ்லிம்களை முஸ்லிம்னு ஆக்குறதுக்கு, அல்லாவுடைய ரசூல் சொன்ன விஷயத்தை நம்பக்கூடியவர்களுக்கு முஸ்லிம் பட்டம் கொடுக்கிறதுக்கு இவன் சொன்ன வார்த்தை என்ன? என்ன வார்த்தை சொன்னா? தௌஹீத். வழிகேடு புரியுது அவங்களுக்கு? எப்படி வரும்? இப்படித்தான் வரும். இன்னைக்கு இந்த வழிகேடு இப்படித்தான் வருது. இவங்க ஹதீஸை மறுத்துட்டு, நபிமொழியை மறுத்துட்டு, அல்லாஹ் ரசூலுடைய வழியை மறுத்துட்டு யாருக்கு ஜட்ஜ்மெண்ட்? நமக்கு ஜட்ஜ்மெண்ட். தௌஹீத்வாதிகள் கிடையாது, இணை வைப்பாளர்கள். நீ நலாலத்துல போயிட்ட, நீ குஃபுர்ல போயிட்ட, நீ நாத்திக சிந்தனையில போய் விழுந்துட்ட பழைய கொள்கையில. அப்ப புரிய வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? அப்ப இது ஒண்ணு. அஞ்சையும் சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்ப அல்லாவுக்கு பார்க்கிற தன்மை, இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருந்தும் ஏன் வழிகேட்டுக்கு போனாங்க? எது கேட்ட அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, பார்க்கிறாங்க, அப்ப நம்பிட்டு போயிடுவோம், விளங்காங்க நம்பிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற கொள்கையில் இருந்தா வழிகேடு வர என்ன? அல்லாஹ் சொல்றதுக்கு இந்த விளக்கம் அந்த விளக்கம்னு இவனா ஒரு விளக்கத்தை சொல்லி அல்லாஹ் சொன்னதை மறுத்தானா, இப்ப இவன் ஒரு வழிகேட்ட கூட்டமா உருவாங்க. அப்ப ரெண்டாவது என்ன? முஅத்தஸிலாவுடைய 5 அடிப்படை. ரெண்டாவது அடிப்படை, ரெண்டாவது அல் ஆதில், நேர்மை. என்னது? நேர்மை. நேர்மை வேண்டுமா இல்லையா? சொல்லுங்க. வேண்டும். அப்ப நாளைக்கு முஅத்தஸிலாவுக்கு போய் சேர்ந்துடலாம். ஏன்னா அவன் நேர்மை வேண்டும் சொன்னானா இல்லையா? சேர்ந்துடலாமா? இல்ல. நேர்மை வேணும். அந்த நேர்மைக்கு இவன் ஒரு விளக்கம் சொல்லுவான் பாருங்க. ஆகப்பெரிய வழிகேடு. அதாவது வார்த்தை சரி, இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரி. கலிமத்து ஹக்கு புரித பிஹா பாத்து, சத்திய வார்த்தை, ஆனால் அதற்கு தப்பான விளக்கம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இவங்களுடைய நிலைப்பாடு. அவர் நேர்மை சொன்னோம். அல்லாஹ் நேர்மையானவன். ஆமா, அல்லாஹ் நேர்மையானது. நானும் அதான் நம்புறேன், எல்லாரும் அதான் நம்பிட்டு இருக்கிறோம். இவருக்கு ரொம்ப புதுசா உச்சமாய் வந்து சொல்லணும் அல்லாஹ் நேர்மையானவன் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொண்டு வருவோம். என்னப்பா அல்லாஹ் நேர்மையாளன்? ஆமா, விதியில நீங்க நம்புறீங்க. ஒரு மனுஷன் ஒரு தப்பு செய்யறான்னா அல்லாஹ் நாடிதான் வந்து தப்பு செய்யறான், அல்லாஹ் நாடிதான் வழிகேட்டுக்கு போறான்னு நீங்க நம்புறீங்க. இந்த அப்படிதான் நம்புறோம். உலகத்தில் ஒரு மனிதன் வழிகேட்டு போனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தான் வழிகேட்டு போறான். ஒரு மனிதன் நேர்வழியில் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தான் நேர்வழி. விதியில வருது. அதுக்குள்ள விஷயங்கள்லாம் நம்ம விலகிக்க முடியாது. ஆனா அல்லாஹ் ரசூல் நமக்கு அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல அப்படிதான் இருக்கு, நம்ம நம்பிடுவோம். அதை சர்ச்சை பண்ண மாட்டோம். ஆனா அவன் என்ன பண்ணா தெரியுமா? எதுலெல்லாம் நமக்கு ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கோம், அது அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு தேவையான விஷயத்தை சொல்லிட்டாங்க. தேவையில்லாத சில விஷயங்கள் நமக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லல. ஏன்னா நமக்கு தேவையில்லை. எது தேவையில்லையோ அதுல போய் இவன் நுழைவான். இவன் எங்க போய் நுழைவானா? தேவையில்லாத விஷயத்துல போய் மூக்க நுழைப்பான், அதை கிண்டி கிளறுவான். எதை? நமக்கு எது தேவையில்லையோ அதுக்குள்ள போய்கிட்டு இது என்னவென்றால் தெரியுமா, அது என்னவென்றால் தெரியும். சூனியம் செய்யக்கூடாது, அது ஹராம முடிஞ்சு. இவங்க என்னது? சூனியத்தை அப்படி கிண்டி கிளறு. சூனியம் என்றால் என்னவென்று தெரியுமா, அது எப்படி நடக்கிறது என்று தெரியுமா அப்படின்னு போய் கடைசியில் சூனியக்காரனுக்கு போய் மூத்தருக்கு போட்டு கொடுத்து அவர்கிட்ட போய் சாம்பல். இப்படி எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி கர்மம் எல்லாம் நடக்கும். என்ன? இப்படிதான் தேவையில்லாத விஷயத்தை மூழ்குவாங்க. விதியில போன ஒரு மனுஷன் வழிகிட்டு போகிறான் என்றால் அல்லாஹ் நாடிதான் வழிகிட்டு போகிறான் நீங்க நம்புறீங்க. இதைத்தான் விதி நம்புறீங்க. இது அல்லாஹ் அநியாயக்காரங்கிற மாதிரி கருத்து தருது. அப்ப என்ன? அல்லாஹ் நேர்மையான. அப்ப என்ன?
ஒரு மனுஷன் வழிகட்டு போறான்னா அல்லாவுடைய நாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எப்படி நம்பணுமா? எப்படி நம்பணும்? ஒரு மனுஷன் வழிகட்டு போறான்னா அல்லாவுடைய நாட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அல்லா நேர்மையாளர். அப்ப இந்த கொள்கைக்கு நம்ம போக முடியுமா? போக முடியாது. அப்ப இந்த மாதிரி கருத்தை சொன்னார். ரெண்டாவது அல்ல அது. மூணாவது என்ன? அல்லாஹ்வுக்கு மாறும் வண்ணஹியானி முன்கர். நன்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். வேணும்னா நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும். ஆனா இதுக்கு இவன் விளக்கம் சொல்லுவான் பாருங்க, அதை நம்ம ஏற்றுக்கிற கூடாது. நல்லதை ஏவணும் தான், தீமையை தடுக்கணும் தான். ஆனா நல்லதை ஏவுறதுக்கு நீ ஒண்ணு சொல்றியே, அதை ஏற்றுக்க முடியாது. இவன் என்ன சொன்னா தெரியுமா? நல்லதை ஏவணும், தீமையை தடுக்கிறது ஆட்சியாளர். குர்ஆன் என்ன சொல்லுது? ஒரு ஆட்சியாளர் தப்பை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும்? இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்தால் அவர் கட்டுப்பட்டு இருந்தால் அவருக்கு நம்ம எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது. செய்யலாம கிளர்ச்சி செய்யக்கூடாது. அநியாயம் பண்ற பொறுத்துக்கோன்னு சொல்லுது. நபி அப்படிதானே சொன்னாங்க. ஏராளமான ஹதீஸ்கள். ஆட்சியாளர் இஸ்லாமிய ஆட்சியாளர் அநியாயம் பண்ணாலும் பொறுத்துக்கோ, அவர் இணை வைக்காத வரைக்கும் அவருக்கு கட்டுப்பட்டு நட. உனக்குரியது நீ அல்லாஹ்ட்ட கேள். அவர் செய்யற பாவத்துக்கு அல்லாஹ் அவன் கண்டிப்பான். ஆனா நீ ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிடக்கூடாது. ஒரு நன்மைக்கு தான் நபி சொன்னாங்க. இதுதான் நிறைய ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய வழி. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? நல்லது எவ்வளவுல தீமையை தடுக்கணுமா? சரி, தீமையை தடுக்க என்ன? ஆட்சியாளர் எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாருங்களே, என்ன நீ ஆட்சியாளர், அவனுக்கு எதிராக போர் பிடி தூக்குறது. இதுக்கு பேர் என்னவா? நன்மை ஏவுறதா, தீமையை தடுக்கிறது. இது நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதா? இப்ப ஹதீஸ் இருக்கு. ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தமா? எந்த ஹதீஸ்? ஆட்சியாளர் அநியாயம் பண்ணாலும் கட்டுப்படுன்னு சொல்லுதே, அந்த ஹதீஸ் கூட குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கா? என்ன குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு? தீமையை தடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான்ல. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அவர் அநியாயம் பண்ணாலும் பொறுத்துக்கோன்னு சொல்லுதுல. அப்ப தீமையை தடுக்காதுன்னு சொல்லுதுல. குர்ஆனுக்கு மாத்தம். குர்ஆனுக்கு மாத்தம் எப்படி வருது? அவங்களுக்கு வருதுதா? இப்படி தடுக்கலாம். குர்ஆனுக்கு மாத்தம் வளரக்கூடியவர்களா, ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களா இப்படித்தான் கூறு கட்டத்தனமா குர்ஆன் வசனத்தை விளங்காம இப்படியே வந்து விளக்கம் கொடுத்து வருத்தாங்க. அப்ப இப்படி போச்சு. நாலாவது என்ன தெரியுமா? மன்சிலத்து பைனல் மன்சிலத்து, இரண்டு நிலைகளுக்கு மத்தியில் ஒரு நிலை. அது என்ன? இரண்டு நிலைகளுக்கு மத்தியில் ஒரு நிலை. ஒரு மனுஷன் பெரும்பாவம் செய்கிறார், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார். ஒரு மனுஷன் சாராயம் குடிச்சிட்டாங்க, அவன் முஸ்லிமா காஃபிரா? குர்ஆன் என்ன சொல்லுது? அந்த நேரத்தில் அவன்கிட்ட ஈமானிய குறைபாடு இருந்தாலும் அவன் காஃபிரா போக மாட்டான். அவன் சாராயம் குடிச்சதுக்கு தெளிவாயிட்டானா அவன் முஸ்லீம் தான். பெரும் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு அதனால அவன் காஃபிரா போயிடுவானா? பாவி, குற்றவாளி. ஆனா இஸ்லாத்தை விட்டு போயிடுவானா? அவன் முஸ்லீம் இல்லைன்னு இதை வச்சு சொல்லலாமா? இதை வச்சு சொல்ல முடியாது. இஸ்லாத்தை விட்டு எப்போ போவான்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சா, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அடிப்படைகளை மறுத்தா அப்பதான் போவான். பெரும்பாவம் செய்யறதுனால இஸ்லாத்தை விட்டு என்ன செய்ய மாட்டான்? ஒரு மனுஷன் போக மாட்டான். இதைத்தான் குர்ஆன் சொல்றது, ஹதீஸ் சொல்லுது. ஆனால் இந்த வழிகேடு பெரும்பாவம் செய்தவன் காஃபிர் கிடையாது. ஒரு மனுஷன் விபச்சாரம் பண்ணிட்டா அல்லது அவதூறு பரப்பிட்டான், அதுவும் பெரும்பாவம் தானே. அவதூறு பரப்பிட்டான் அல்லது ஒரு கொலை செஞ்சுட்டான், இவன் முஸ்லீம் கிடையாது, காஃபிர் கிடையாது. அப்ப என்னடா அது? அது ரெண்டு நிலைக்கு மத்தியில் ஒரு நிலை. பைத்தியம் கிடையாது, ரெண்டு நிலைக்கு மத்தியில் ஒரு நிலை. இப்படின்னு சொன்னான். ரெண்டு நிலைக்கு மத்தியில் ஒரு நிலை. இது உலகம். அப்ப ஏன் நிலைப்பாடு எடுத்தான்? ஹதீஸ் அவன் ஏற்றுக்கிட்டு இருந்தா நிலைப்பாடு வந்திருப்பானா? ஹதீஸ் என்ன சொல்றது? அவன் காஃபிர் கிடையாது, அவன் பாவி, ஆனா இஸ்லாத்துல தான் இருப்பான். இதான ஹதீஸ் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளு சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டாரு. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்றாங்க? அவர் அடிக்கிறாங்க சாராயம் குடிச்சதுக்காக. சில பேர் அவர் சபிக்கிறாங்க, அல்லாஹ் அவனை சபிக்கட்டும் நபி கண்டிக்கிறார். அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனையை கொடுங்க, ஆனா என்ன செய்யாதீங்க? சபிக்காதீங்க. ஏன்னா அவன் ஒரு மூமின் தான். அவர் யாரு? ஒரு மூமின் தான். சைத்தானுக்கு உதவி பண்ணாதீங்க, உங்களுடைய சகோதரனுக்கு உதவி பண்ணுங்க, நீங்க துவா செய்யுங்க. அப்ப அந்த சாராயம் குடிச்சவர் கூட நபி என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய சகோதரன் தான். அப்ப இது மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்கு. பெரும்பாலும் காதிரா போக மாட்டான், அவன் கொள்கை சகோதரன் தான் அப்படிங்கிறது நிறைய ஹதீஸ் இருக்கு. இதுதான் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம் தானே அது. ஹதீஸை ஏற்றுக்கொண்டுதான் ஏன் இந்த 5 அடிப்படை வருது? அப்ப இது ஒரு அடிப்படை உருவாகும்னா, அஞ்சாவது அடிப்படை என்னன்னா இன்ஃபாது லாஹ் வல் வஈத், வாக்குறுதியையும் எச்சரிக்கையும் நிறைவேற்றுதல். வாக்குறுதி நிறைவேற்றல், வாக்குறுதி நிறைவேற்றுறது சரி. ஆனா அதுக்கு இவன் சொன்னா பாருங்க, கொள்கை உருவாக்கணும். எந்த வாக்குறுதி நிறைவேற்றுறது? குர்ஆன்ல
என்னென்ன பாவங்களுக்கு தண்டனை என்று சொல்லப்படுது, என்ன இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை, இந்த பாவத்துக்கு இந்த தண்டனை என்று எந்தெந்த பாவங்கள் சொல்லப்படுகிறதோ அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பா தண்டனை கொடுத்தே தீருவான். அல்லாஹ் கொடுத்தே தீருவான். இப்படி நம்புறாங்க. ஆனா முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால். அதான் ஹதீஸ் சொல்லுது. நபி என்ன சொன்னாங்க? உங்கள ஒருவர் உபச்சாரம் பண்ணிட்டீங்க, திருடிட்டீங்க, நபிட்ட பையன் செய்ய வந்தாங்கல்ல, இனிமே நாங்கள் உபச்சாரம் செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், அவதூறு பரப்ப மாட்டோம், அப்படி பையன் பண்ணாங்க. அப்ப நபி சொன்னாங்க, இந்த பாவங்களை நீங்கள் யாராவது செய்துவிட்டு மரணித்தால் அல்லாஹ் நாடினால் உங்களை தண்டிப்பான், நாடினால் என்ன செய்வான்? மன்னிப்பான். இதுதான் நபிகளார் சொல்லி கொடுத்த நமக்கு கொள்கை, நம்பிக்கை. ஆனா இந்த முத்தசிலார்னா அப்படி இருந்தா அல்லாவுடைய நேர்மைக்கு மாற்றம். எது? ஒருத்தன் பாவம் செஞ்சவனுக்கு தண்டிப்பேன்னு அல்லாஹ் சொல்லிட்டு நான் நாடினால் தான் தண்டிப்பேன்னு சொன்னா அல்லாஹ் வாக்குறுதி மீறிட்டான். அப்ப என்ன? விபச்சாரம் செஞ்சா அவனுக்கு நரகம் என்றால் நரகம், கன்ஃபார்ம் நரகம். விபச்சாரம் செஞ்சா டைரக்டாக போ நரகத்துக்கு போவான். கொலை செஞ்சா நரகத்துக்கு போயே தீருவான். அவனுக்கு சொர்க்கம்னா டைரக்டா கிடையாது, நரகம் கன்ஃபார்ம். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னான். ஏன்னா அல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறான் கொலை செஞ்சவனுக்கு நரகம்னு. அப்ப அல்லாஹ் அதை நரகம் கொடுக்க மாட்டான், சொர்க்கத்துல போட்டுருவான்னா அல்லாஹ் வாக்குறுதி மீறின மாதிரி. இது வாக்குறுதி மீறினதா? வாக்குறுதி மீறினதா? ஒரு சொர்க்கத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்காம கூட வாக்குறுதி மீறுது. அப்படிதானே? நீ இந்த காரியத்தை செஞ்சா உனக்கு நன்மையை தருவேன்னு அல்லாஹ் சொல்லிட்டு நன்மையை தராம விட்டானா வாக்குறுதி மீறுதுன்னு வரும். அல்லாஹ் இந்த வேலையை செய்ய மாட்டான். ஆனா இந்த பாவத்தை நீ செஞ்சா உனக்கு தண்டிப்பேன்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்னு விட்டு அது வாக்குறுதி மீறதா கருணை காட்டுறதா? இது அவன் கருணை காட்டுறது கூட இந்த முட்டாள்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? வாக்குறுதி மீறதா தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த சம்பந்தப்பட்டவருடைய அதிசயம் பூரா என்ன செஞ்சா? மறுத்தான். இது யாருடைய அதிகாரத்தை தலையிறது? அல்லாவுடைய. அந்த அல்லாஹ் சொல்ற நான் தான் மன்னிப்பேன், எந்த வந்து மன்னிக்க மாட்டேன். அல்லாஹ் உருவானாங்க அல்லாவுடைய அதிகாரத்தை. இப்படிப்பட்ட இவர்கள் அல்லாவுடைய அதிகாரத்தை தலையிட்டாங்க. அப்ப இந்த முத்தசிலாருடைய கொள்கையில தான் இன்னைக்கு சமீபத்துல தௌஹீத் என்ற பேரு இருக்கக்கூடிய இந்த டிஎன்டிஜே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஜிஜே ஜேஜேன்னு அது பூரா என்ன பாத்தீங்கன்னா இதுதான் இந்த முத்தசிலாருடைய கொள்கை, சவாரிகளுடைய கொள்கை, ஷியாக்களுடைய கொள்கை, சஹாபாக்கள் கூட கேவலப்படுத்துறது. அன்னை வாழ்க்கை எப்ப காலியாகும்? நான் சஹாபாக்களுக்கு என்ன செய்தியை சொன்னாங்களோ அது அவங்களுக்கு எல்லாம் அப்படி பொருத்திறானா இல்லையா? இன்னைக்கு அவங்க வாயாலே என்ன செய்யறது? எனக்கு சதி செய்து விட்டார்கள், என்னை நீக்குவதற்காக திட்டம் தீட்டினார்கள். அப்ப இவர்கள் உருவாக்கியவர்களை அண்ணன் எப்படா போவான், தின்ன எப்படா காலியாகும் இருந்துட்டாங்க. அல்லாஹ் உண்மையாக்கிட்டானா உங்க வாயாலே உறுதியாக்கி அதான் நடக்கும். சஹாபியை பத்தி பேசினா உண்மையில எனக்கு கண்கூடா பார்க்கணும். அல்லாவுடைய கொண்டவர்களை பத்தி என்ன பேசணும் அது நடக்கும். அவங்களை அசிங்கப்படுத்த நினைச்சா சொல்லி சொல்லி பூமியில் உள்ளத்துல அசிங்கப்படுத்தணும். சஹாபாக்கள் ஒரு நம்பிக்கையை கெடுக்க நினைச்சா அல்லாஹ் ஓ மேல உள்ள நம்பிக்கை கெடுத்து விட்டுருவான். அல்லாஹ் எடுத்து விட்டுருவான். அல்லாஹ் அதான் நடக்கும். நம்ம ஒரு சூழ்ச்சி பண்ண அல்லாஹ் ஒரு சூழ்ச்சி பண்ணுமா? இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் சொல்லி என்ன செய்யறான்? கண்கூடாக காட்டி அடிப்படைகளை சொல்றான். திருந்திக்கோங்க, வழிகட்டுல போகாதீங்க. எனவே அன்பான சொல்றது அல்லாஹ் கிடையாது. விளக்கங்கள் இன்னும் நிறைய இருக்கு. வழிகேடுகள் எது என்பதற்கு இது போதும். சுருக்கமா சொன்னாங்க குர்ஆனையும் சுன்னாவையும் சஹீஹான ஹதீஸ் வந்துருச்சா அப்படி நம்ம ஏற்றுக்கணும். சஹாபாக்கள் வழியாக ஆதாரப்பட்ட நபிமொழிகள் வந்திருந்தா அப்படி நம்ம ஏற்றுக்கணும். அந்த நபிமொழிகளை போய் மறுத்துக்கிட்டு போனோம்னா இது வழிகேடு. இந்த வழிகேடு நம்ம நரகத்தில் கொண்டு சேரும் என்பதை நபிகள் எச்சரிச்சிருக்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட வழிகேட்டிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து குர்ஆன் சுன்னா என்ற சரியான பாதையில் சஹாபாக்கள் எப்படி அந்த பாதை விட்டு தடம்புரலாமல் அப்படியே சென்றார்களோ அதே போன்று செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அனுப்பியிருக்கிறாங்க.